பணிச்சூழல்ல உருவாகும். இதுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை தேவைப்படுது, சரியான முடிவு எடுக்கும் திறன் தேவைப்படுது. அப்புறம் நம்ம வந்து பரஸ்பரம் நம்ம மனிதர்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதும் தேவைப்படுது. சோ இந்த இந்த வகையில வந்து இந்த மாதிரியான அவசியங்கள் ஏற்படும் போது நம்மளுக்கு நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். என்னன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலைமையும் இனி தேவைப்படக்கூடிய. ஹலோ எஸ் சார், ப்ளீஸ் கண்டினியூ. சார் கேக்குதா? கேக்குது. எஸ். இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய திறன்களும் அது வந்து போதுமானதா? இந்த பணிச்சூழலுக்கு ஏத்த மாதிரியே இந்த மாதிரியான சேலஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி நான் வந்து என்ன வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன்ற ஒரு கேள்வியை வந்து நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சில இன்னொரு சில சேலஞ்சுன்னு நம்ம சொல்லணும்னாக்கா என்னன்னாக்கா, இந்த வளர்ச்சி பாதையில நம்ம வந்து ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன, நம்ம வந்து கம்பெனியில ஜாயின் பண்ணி வந்து நம்மளுடைய விஷயங்களுக்கு வந்து இன்னும் மேம்படுத்திக்கிட்டு நம்ம எந்த அளவுக்குலாம் நம்ம வந்து சிறப்பா மேம்படவா பண்ணி நம்ம கெரியர்ல வளர்ச்சியா கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த வகையான ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாறிக்கொண்டு இருக்கிற தொழில்துறை விஷயமும் சரி, நம்மளுடைய திறன்களுக்கு ஏற்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம வேலை செய்யற இடத்துலயும் சரி, இது எல்லாம் தான் நம்ம வளர்ச்சி பாதையை தீர்மானிக்க போகுது. அப்படி தீர்மானிக்கக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம கரெக்டா வழி நடக்கிறோம், முடிவு எடுக்கிறோம். ஒரு குழுவா இருந்தாங்கன்னா அந்த டீமை நம்ம அழகா உற்சாகப்படுத்துறோம், அவங்கள நல்லா ஹாப்பியா வச்சுக்கின்னு அந்த டீமை வந்து மேலும் மேலும் வந்து எப்படி நம்ம ப்ரொடக்டிவா கொண்டு போக போறோம்ன்றதெல்லாம் இந்த வெற்றிக்கான அடிப்படை நிறுவனத்துக்கு. அதுதான் நம்மளுடைய இலக்குன்னு வைங்களேன். இந்த பயிற்சியில இருக்க உங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும்னாக்கா, இதுல வந்து நம்ம எப்படி இந்த பயிற்சியை வந்து நல்லா வந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம எப்படி நம்ம மேம்பாடுக்கு வளர்ச்சி மேம்பாடுக்கு செய்ய போறோம். சோ அந்த வகையில வந்து இந்த பயிற்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த உத்தரவாதமா கொடுக்கும். என்னன்னா தலைமை திறனை, புதிதாக சிந்திக்கிறது, தன்னம்பிக்கையா இருக்கிறது, அதே மாதிரி உங்களை ஒரு நல்ல தலைவராக உருவாக்க பல புதிய பார்வைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சியை வழங்க போறது திரு ஏ சண்முகசுந்தரம் சாரு. அவருடைய நீண்ட கால அனுபவம், ஆழமான மனிதநேய அணுகுமுறை, அவர் வந்து உளவியல்ல வந்து நிறைய வந்து அவருடைய ஆராய்ச்சி, அவர் அது சார்ந்த வந்து ஒரு பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா வழங்கி கொண்டு வராரு. இந்த வகையில வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருட அனுபவம் இருக்கு இந்த விஷயத்துல, உளவியல் விஷயத்துல நிறைய வருட அனுபவம் இருக்கு. எண்ணற்ற நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட 2000 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயிற்சி வகுப்புல அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. 2,00,000 பேர் இது வரைக்கும் இதனால இந்த பயிற்சி வகுப்புனால வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அவருடைய விஷயங்கள் வந்து என்னோட நிறுவனத்திலேயே நான் உட்படுத்தி அதை வந்து எந்த அளவுக்கெல்லாம் அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிறைய மேம்பாடுகள் ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை எப்படி மாத்துச்சுன்றதெல்லாம் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அவருடைய எண்ணற்ற நிறுவனங்களுக்கு பயிற்சி அளித்துள்ள இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக திறமையான பயிற்சியாளர். அது வந்து இல்லாம கண்டிப்பா அவருடைய வழிகாட்டுதல் வந்து உங்களுடைய தலைமை திறன்களை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து செல்லுன்றதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பயிற்சியின் மூலம் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தலைமை செயல்பாடுகளுக்கு புதிதா மதிப்பீடு செஞ்சுப்பீங்க. என்ன நம்ம வந்து விஷயங்களை இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பா இந்த பயிற்சி வகுப்புல நம்ம சண்முக ஐயா உங்களுக்கு வந்து அந்த தெளிவை ஏற்படுத்துவார். அதே மாதிரி குழுவை எப்படி மேம்படுத்தி அவங்கள வந்து வழி நடத்தி எடுத்துன்னு போவீங்க, கண்டிப்பா அதை வந்து அந்த அஸ்பெக்ட வந்து அவர் வந்து டச் பண்ணுவார். அதுக்கப்புறம் மாற்றத்தை சேஞ்சு வந்து நம்ம வந்து தலைவர்களா மாற்றுவதற்கும் நம்ம வந்து நிறுவனம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், தேவைக்கான மாற்றங்களுக்கு எப்படி நம்மளை உட்படுத்திக்கின்னு நம்ம குழுவையும் உட்படுத்திக்கின்னு எப்படி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துன்னு போறது, அதன் மூலயமா எப்படி நம்ம ஒரு வளர்ச்சியை வந்து கெரியர் வளர்ச்சியை எப்படி கொண்டு போறது, இந்த வகையில எல்லாம் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும்ன்றது நான் வந்து எனக்கு வந்து சொல்லிக்க விரும்புறேன். இந்த பயிற்சி மூலியம் ஒரு புதிய கருத்துக்கள், புதிய அணுகுமுறைகள், கண்டிப்பா புதிய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையை வளப்படுத்தும்ன்றதுல நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கார்பரேட் கேட்டலிஸ்ட் குழுவினருக்கும், அதே மாதிரி இதுல ஒரு ஒரு இணக்கமா உங்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தோட இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு உங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் இது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். கண்டிப்பா இந்த வரக்கூடிய நாட்கள், இந்த பயிற்சியில வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வந்து வளர்ச்சி பாதைக்கு உண்டான விதைகளை இதனால விதைக்கிறீங்க அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் அனைவரும் உங்களுடைய வளர்ச்சியை என்னென்ன வகையில உங்களுடைய வழிகாட்டத்திலையும்
வளர்ச்சிக்கு உண்டான கோல்ஸை நீங்க வச்சிருக்கீங்களோ, குறிக்கோளை வச்சிருக்கீங்களோ, அது அத்தனையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கும். நாம அதுக்கான மேம்பாடுகளை நீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார் மிஸ்டர் வெங்கடேசன் சார். இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஷெட்யூல், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு ஒர்க்கில் இருக்கிறீங்க, பர்சனல் ஒர்க்கில் இருக்கிறீங்க, இருந்தாலும் என்னோட ரிக்வஸ்ட்டுக்காக வந்து உங்களோட வேல்யூபிள் டைமை நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க. யூ நோ த வேல்யூ ஆஃப் த ட்ரைனிங். ஏன்னா அசோக் லேலண்டில் நான் அவ்வளோ செஷன்ஸ் பண்ணியிருக்கிறேன், உங்களோட லீடர்ஷிப் இருக்கும்போது நான் பண்ணியிருக்கிறேன், 2 பிளான்ட்லேயும் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் வருகிறது போகிறது, சில நாட்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரோம். அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் எனக்கும் கூட என்னோட வாழ்க்கையில் ஒரே ஒரு பயிற்சி தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஐ வாஸ் அன் ஆர்டினரி பேங்க் எம்ப்ளாயி. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் தினா பேங்க். 1988 ஒரு ட்ரைனிங் செஷன் பை டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய செஷன் வாழ்வியல் பயிற்சி மாதிரி கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம். அன்றைக்கி நைட்டு என்னால் தூங்க முடியல. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது. நீ எப்படி வாழ வேண்டுமோ எல்லாத்தையும் நீயே ப்ரோக்ராம் பண்ணலாம், நீ எப்படி டிசைன் பண்ணிக்கலாம், உன்னோட ஹேபிட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாள் தொலைச்சிட்டோமா? அரௌண்ட் 30 இயர்ஸ், 30 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டோமா? வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே போயிட்டுருக்கா, அது போகிற போக்கில் போயிட்டுருக்கா. நாம் விரும்புகிற வாழ்க்கை நாம் அமைக்க முடியுமான்னு தெரியும் பொழுது பெரிய மிராக்கலாக எனக்கு தோணுச்சு. அப்போ இருந்து என்னுடைய தேடல் பணி ஆரம்பிச்சது, தேடுதல். அப்போது ட்ரைனிங் வெளியே வந்து ட்ரைனிங் ரொம்ப கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஒன்லி கன்னிமரா லைப்ரரி, நிறைய ஆங்கில புத்தகங்கள், செல்ஃப் டெவலப் புக் இருக்கும். சண்டே மோஸ்ட்லி மாதத்துக்கு 2 சண்டே தான் நான் போயிடுவேன். சாட்டர்டே சில பேர் 2 ஹவர்ஸ் உட்காந்துடுவேன். 40 பக்கம் நோட் எடுத்துகிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. இது ஐ ஹவ் டன் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். இதையும் பண்ணிவிட்டு நிறைய ட்ரைனிங் வர ஆரம்பிச்சிது, ட்ரைனிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சு 96, 98க்கு மேலே தான் வந்து இன்டர்நெட்டே வர ஆரம்பிச்சிது. சம்மர் 1999, 2000 கொஞ்சம் பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிது. என்னோடய வளர்ச்சிக்கு அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு தேடுதல், இன்றைக்கி எனக்கு தேடுதல் இருக்குது, சந்தேகமே கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் 67 இயர்ஸ் யங். இன்னும் நிறைய வாழ்க்கையில் நம்ம சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இது எதுக்காக மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் 25 வருடங்கள் இந்த ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி 1900 ப்ளஸ் அரௌண்ட் 2000 செஷன்ஸ் டோட்டலாக டைரக்ட் செஷன்ஸ். ஆன்லைன் செஷன் ஒரு 600க்கு மேலே இருக்கும், வெபினார்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு ரீச் மோர் அண்ட் மோர் பீப்புள். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸஸை, நாலேஜை ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஸோ தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்க நிறைய கற்றுப்போம். ஆல்சோ மை செல்ஃப், கீப்பிங் மை செல்ஃப் அப்டேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் எனி ட்ரைனர். நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஏதாவது செஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதர் கார்பரேட் போடணும், இல்லை ஃப்ரீயாக போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஃப்ரீயாக பண்ணுறணும், இல்லை என்னோட ஆன்லைன் பண்ணுறணும், ஆன்லைன் பெய்டு ப்ரோக்ராமாக ஃப்ரீ ப்ரோக்ராம். பட் ஐ மஸ்ட் பி ஆன் த லைன். அப்போ தான் ஃப்ளோ இருக்கும், அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும். மாதத்துக்கு ஒரு 7 நாள் தான் ப்ரோக்ராம் இருக்குது, மிச்சம் 23 நாள் சும்மாவாக இருக்கணும், இருக்கக்கூடாது. அதே தான் பண்ணிகிட்ருக்கணும். ஐ எம் ரீடிங் புக்ஸ், லாட் ஆஃப் புக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், படிச்சுட்ருக்கிறேன். இப்போ நிறைய சாட் ஜிபிடி, டீப்சீக், ஜெமினி, கோபைலட்டு, பெர்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கிறது. பட் அதில் தேடல், அந்த தேடல் தொடர்ந்து இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதற்கு நாம் ஒரு மீடியமாக செயல்பட முடியும். அதில் ஒரு இன்னர் ஹாப்பினஸ் கிடைக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி இஸ் செகண்டரி. இன்னர் ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ்க்காக தான் வாழ்க்கை முழுக்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த ஹாப்பினஸ் எனக்கு ட்ரைனிங் ஃபீல்டில் ரொம்பவே கிடைக்கிறது. ஐ ஈட் ட்ரைனிங், ஸ்வெட் ட்ரைனிங், ப்ரீத் ட்ரைனிங், அதுதான் எனக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் ஒரு புதுசாக டிசைன் பண்ணி நிறைய கம்பெனிக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பொதுநலத்தில் சுயலானம் ஒன்று இருக்கிறது. என்ன கேட்டால் ஐ வாண்ட் டு ரீச் நியூ கம்பெனிஸ், நியூ பீப்புள் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு வழியில் நான் கொண்டு போகணும். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு 10% நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஐ கேன் ரீச் டு நியூ பீப்புள், நியூ கார்பரேட், லெட் தம் நோ வாட் இஸ் மை ட்ரைனிங் ப்ரோக்ராம், என்னோட ஃப்ளேவர் என்ன, என்னோட ஸ்டைல் என்ன, நான் எப்படி பேசுகிறேங்க அவங்களுக்கு தெரியட்டும். கூப்பிடல அடுத்த விஷயம். பட் ஐ மஸ்ட் ரீச் டு நியூ பீப்புள் அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்டார்டட் செஷன் ஒரு 9 செஷன்ஸாக பண்ணலாம். நான் முக்கியமான என்ன, சும்மா ஒரு பேருக்கு பண்ணான்னு கிடையாது, கொடுத்தா கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். ஸோ ஒரு 9 டாபிக்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி எவ்ரி ஃப்ரைடே 1 டாபிக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஐ எம் டேக்கிங் லீடர்ஷிப் 2 அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்து பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் ஐ எம் அட்ரஸிங் மோர் தென் 85 கார்பரேட்ஸ், 86 கார்பரேட்ஸ் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஒரு கார்பரேட்லேயே 30 ப்ரோக்ராம், 40 ப்ரோக்ராம், 50 ப்ரோக்ராம் இருக்கேன். ஹுண்டாயில் மட்டும் இது வரைக்கும் 84 செஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அசோக் லைனில் மட்டும் இது வரைக்கும் 49 பண்ணியிருக்கேன். எம்ஆர்எஃப்ல மட்டும் 70 செஷன் டைரக்ட் செஷன் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அந்த அளவு பண்ணிட்டு நிறைய பண்ணுறேன். கார்பரேட் நம்பர் ஆஃப் கார்பரேட் இஸ் அரௌண்ட் 85, 86. பட் ஈச் செஷன் ஒவ்வொரு இதுலையும் பண்ணும்போது நிறைய பேட்சஸ், ஒரு டாபிக் எடுத்தால் 10 பேட்ச் 12 பேட்ச் ஒவ்வொரு கம்பெனிலையும் பண்ணுறேன். அன்லஸ் ஐ ரீச் தேர் மைண்ட்ஸ் தெர் நாட் பி ரிப்பீட் ஆர்டர்ஸ். என்னோட ட்ரைனிங் பொறுத்த மட்டும் இட்ஸ் நாட் ட்ரைனிங், இஸ் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இன்று நம்ம பார்க்கக்கூடிய லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. வெதர் யூ ஹோல்ட் எ போஸ்ட் ஆஸ் எ லீடர் ஆர் நாட், இண்டிவிஜுவலி யூ ஷுட் பி எ லீடர். அதான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு தலைவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு பொசிஷன் கொடுத்துருக்கலாம், பொசிஷன் கொடுக்காம இருக்கலாம். பொசிஷன் கொடுத்தனால தான் நீங்கள் லீடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொசிஷன் கொடுக்காமலே நீங்கள் லீடராக இருக்கலாம். மேபி ரெகக்னிஷன் கிடைக்கலாம், ரெகக்னிஷன் கிடைக்காம போகலாம். பட் உங்களுடைய எபிலிட்டி வளர்த்துக்கிட்டால் யூ வில் பி லீடர் ஒன் டே இன் சம் கம்பெனி. ஏதோ ஒரு இடத்துல பெரிய லெவலில் நீங்கள் இருப்பீங்க. பட் அதுக்கு பேசிக்கான விஷயங்கள். அப்போ லீடர்ஷிப் 2னா என்ன, 1னா என்ன, 2னா என்ன. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் அலாங் வித் த பிபிடியோட நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ தட் அந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் இருப்பேன், அதை தாண்டி வெளியே போக மாட்டேன். இல்லைன்னா ஜென்ரலாக நம்ம ரைட் விஷயம் போயிட்டால் திருப்பி உள்ளே வர முடியாது. ஓகே, ஐம் எக்ஸ்பேண்டிங் திஸ். சைஸ் விசிபிள். யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி சொல்லுங்கள், இல்லை கேமரா ஆன் பண்ணி தம்ஸ் அப் பண்ணுங்கள். Yes, sir. ஓகே, ஃபைன். ரைட், ஐ ஷுட் செக் நவ் இட் செல்ஃப். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல. ஓகே, ஸோ லீடர்ஷிப் 2 அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு டேட்டில் காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாற்றங்களுக்கு நடுவில், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நடுவில், எம்ப்ளாயிஸ் ஜென்ரேஷனு வேற, அந்த ஜென்ரேஷன் நடுவில் லீடர்ஷிப் 1.0 ஒர்க் பண்ணுறது மிக மிக கடினம். ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் வே. ஒரு நியூ எராவாக இருக்குது கம்ப்ளீட் மக்கள் எல்லாமே வேற. ஸோ எங்களுக்கு இப்போ தேவையான விஷயம் எல்லாம் ஸ்பீடு, எஜிலிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்னோவேஷன் அண்ட் பீப்புள் எம்பவர்மெண்ட். மக்களை எவ்வளோ தூரத்துக்கு, அதாவது யூ வாண்ட் டு கெட் த திங்ஸ் டன் அப்படின்றால் யூ ஹேவ் டு எம்பவர் தம். எம்பவர் பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியாது. வெறுமனே எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட அவங்களே வாலண்டரி. ஐ யூஸ் டு சே அத்தாரிட்டி யூஸ் பண்ணுறதை விட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எல்லா இடத்துல ரிசல்ட்ஸ் வர்ற இடத்துலலாம் பாருங்கள், பர்சனல் ரேப்போர்ட், பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப், பர்சனல் இதில் இன்ஃப்ளூயன்ஸில் மட்டும்தான் வேலை நடக்குமே தவிர, நீங்கள் வந்து அத்தாரிட்டியில் வச்சு ஒரு நேரம் நடக்கலாம், இன்னொரு நடக்காமல் போகலாம், பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணாமலே கூட போகலாம். ஸோ அதனால் தட் இஸ் நாட் த ரைட் வே. ஸோ இன்னி டேட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எப்படி பண்ணால் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ பீப்புள் எம்பவர்மெண்ட் மேட்டர்ஸ், இல்லை என்றால் உங்களுக்கு நடக்காது. ஷிஃப்ட் டு அடாப்டிவ் லீடர்ஷிப் 1ல இருந்து லீடர்ஷிப் 2 போகிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற டெக் சாவி பீப்புள் நிறைய பேருக்கு வந்து எல்லாம் டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப் வேற, இப்போ ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப் வேற. அவங்களோட நேச்சர், அவங்களோட கல்ச்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கிறது. ஸோ இன்னி டேட்டில் வந்து எமோஷனலி இன்டெலிஜென்ட் லீடர்ஷிப்பாக போனால் ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர். ஸோ நார்மல் ஒரு பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. 30 வருஷம் முன்னாடி நான் தான் மேனேஜர், நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் மேனேஜரா நீ மேனேஜரா அப்படிலாம் மிரட்டிய காலம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி இட் இஸ் டெஃபினெட்லி தட் நாட் ஒர்க். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலில் இருந்து இன்னி ரேட்டில் ஒரு டைனமிக் ஆஸ் வெல் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடர்ஷிப். நான் என்னோட ட்ரைனிங் நான் சொல்கிறது உண்டு. இட்ஸ் நாட் எ ட்ரைனிங், இட்ஸ் நாட் எ பெய்டு ஹாலிடே. அந்த செஷன் முடிஞ்சு வெளியே வரும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கணும். அவங்க மைண்டில் சில விதைகள் போட்டிருக்கணும், அது அந்த நிலையிலேருந்து வளர்ச்சி கிடைக்கணும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க ஹேபிட்ஸே மாறி இருக்கணும். மாற்றிருக்கேன் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபேமிலியிலேருந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கொண்டு வர, அது மாதிரி தான் ஒரு லீடர்னா என்ன பண்ணணும், வி ஷுட் பிரிங் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் ஆர் த டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவாக கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் ரியலி சேலஞ்சிங் ஒன். இன்னி ரேட்டில் காலகட்டத்தில் நடக்கவே நடக்காது. கொஞ்சம் எங்கேயாவது அவங்களுடைய பார்டரை நம்ம கிராஸ் பண்ணுறோம் அவங்க ஃபீல் பண்ணால், நம்மளை பொறுத்த ஒரு பார்டர்லாம் கிடையாது, அவங்கள பொறுத்த ஒரு பார்டரை தாண்டி உள்ளே போயிட்டோம் அப்படின்னு கேட்டால் உடனடியாக நான் கோஆப்ரேஷன், இல்லைன்னா வந்து ஆப்சன்டிசம், இல்லைன்னா வந்து கொடுக்குற வேலையை ப்ரொலாங்கிங். ஸோ ரிசல்ட்ஸ் நெகட்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் அவங்கள விடவும் முடியாது. தே ஆர் அவர் ஸ்டாஃப், அவங்க நம்ம கீழே ஒர்க் பண்ணுறாங்க. த பெய்டு எம்ப்ளாயிஸ் வெதர் பெர்மனன்ட் ஆர் டெம்பரரி நம்ம கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படி என்றால், ஸோ தெர் ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஒரு டைனமிக் அப்ரோச் நம்ம அவங்களுக்கு தேவைப்படுகிறது. பழைய வந்து 1.0ங்கிறது கமாண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி பேஸ்டாக இருந்தது. நீங்கள் இன்னி ரேட்டில் லீடருங்கிற பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் என்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அன்னைக்கு கிடைக்க வேண்டிய தகவலை இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு, இந்த தகவலை வச்சுட்டு நாளையிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. See the massive difference
இன் யுவர் லைஃப், இன் யுவர் அப்ரோச் அண்ட் உங்களை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்ல நீங்கள் பாருங்கள். ஸோ லீடர்ஷிப் டூ அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சிங், ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ளூயன்சிங். சார் நீங்கள் சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா சார், உங்களுக்காக நான் செய்வேன். இந்த மாதிரி ரிசல்ட் கொண்டு வரணும்னா நான் இப்படி நடந்துக்கணும், உங்களுக்காக நான் பண்ணுறேன். இப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால சாட்டர்டேஸ் வந்து ஈவினிங்கில் ஒர்க் பண்ண சமயத்தில் ஒர்க் பண்ண விட்டுருக்கோம், வாலண்டியராக ஒர்க் பண்ணணும். சண்டே சிலசமாக ஒர்க் பண்ணுறோம், வாலண்டியராக பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு வரையாடா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா மேனேஜர் வரேன் சார் வந்துடுறேன், ப்ராஃபிட்டாக நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக போகும். சில நாள் சாஃப்ட்வேர் ரிப்பேர் அப்படின்னா நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம் மேனேஜரோட, மேனேஜர் ஆஃபீஸ் அவங்களோட கூட உட்காந்துட்டு இருக்கோம். இதில் வாலண்டரி இன்வால்மெண்ட்டு நம்ம யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எங்கேருந்து டெவலப் பண்ண முடியும்? கூட இருக்கிற எம்ப்ளாயிஸை எப்படி வாலண்டரி இன்வால்மெண்ட்டை டெவலப் பண்ண முடியும்? டுடே இஸ் தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் எனி corporate, how to make the employees to take ownership for their position, ownership for their roles and responsibilities. இது biggest challenge for any HR. ஸோ முன்னாடி மாதிரி இன்வால்மெண்ட் இல்லை, முன்னாடி மாதிரி அவங்களுக்கு தெரியும் தெரியலேங்கிறான், தெரியும் தான் செய்ய மாட்டேங்கிறான், இல்லை கொஞ்ச நேரம் பண்ண வேண்டியது ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்கிறான், ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுறான், தள்ளி போடுறாங்க, ரிசல்ட்ஸுக்காக நம்ம உழைக்கிறவங்க ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படியே கேன்சர் மாதிரி பரவுது, ஒருத்தம் சரியில்லைன்னா அது மற்றவங்களும் அப்படியே பரவுகிறது. இது எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது? இதுதான் என்னோட ட்ரைனிங் நீட்ஸாக கேட்குறாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஒன் கார்பரேட், ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த கார்பரேட்டுக்கு வந்து தே ஃபேஸ் சேலஞ்சஸ். அட்லீஸ்ட் ஒரு 2%, 5% பீப்புள் அது இப்படி இருக்கிறாங்க. தீஸ் 5% பீப்புள் வில் ஸ்பாயில் த அதர் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நல்ல ஒர்க் பண்ணுற சீனியர் பீப்புள் வந்து பாய்சன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம், அப்படி தான் கேட்பாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன். அப்படி யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துட்டு உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது மாதிரி நபர்களை நம்ம ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு வச்சு தனியாக பேசி, நம்ம ரூமில் தனியாக கூப்பிட்டு வச்சு இல்லை தனியாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணலை என்றால் அவங்கள நிறுத்த முடியாது. அவங்க வளர்ந்து போவாங்க, நெகட்டிவிட்டி வளர்ந்துட்டு இருக்கும். தே வில் ஸ்பாயில் த அதர் பீப்புள். ஒரு டீம் கோஆப்ரேஷன், டீம் ஸ்பிரிட், இவ்வளோ நாள் வளர்த்து வச்ச ஒரு ஸ்பிரிட்டை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுறது. பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணால் நம்ம என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கொள்ளலாம், எப்படி இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நாம் சொல்கிற விஷயங்களை வெறும் அட்வைஸ் என்று நினைக்காமல் எப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம். ஸோ கொலாபரேஷன் இஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவு கொலாபரேட் பண்ணி போகின்றிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்பவர் பண்ணி போகின்றிருக்கு, இல்லைன்றால் நடக்காது. ஸோ நவ் டூ கேட்டகரிஸ் பீப்புள் பார்த்துருக்கோம். 30 years பேக் யார் என்ன பொசிஷனில் இருந்தாலும் தேவர் ட்ரீட்டிங் தெம்செல்ஃப் ஆஸ் எ பாஸ். இன்னைக்கு வந்து லீடருங்கிற லெவலில் இருந்தால் தான் நடக்கும். இந்த ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்கிறது. ஒரு பாஸாக இருந்து நிறைய இடத்துல இருந்து நான் ஒரு பாஸ்ன்னு காமிச்சு வேலையை வாங்க முடியாது, வேலை நடக்காது, சுமூகமாக இருக்காது. நமக்கு முன்னாடி ஒரு அத்தாரிட்டேட்டிவாக பயந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பக்கம் தலை அந்த பக்கம் காணாமல் போச்சு, நம்ம இந்த பக்கம் நகர்ந்து போயிட்டோம் அப்படின்றால் இந்த ஒர்க்கு ஸ்லோவாயிடும். ஒரு லீடர் அப்படின்றால் கரெக்டாக அவங்களை எம்பவர் பண்ணி விட்டாச்சு அப்படின்றால் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்கள்ட்ட டாஸ்க்காக கரெக்டாக பார்ப்பாங்க. இன்றைக்கி பிக்கஸ்ட் சேலஞ்ச் அதுதான். ஒரு சூப்பர்வைசர் ஆர் லீடர் இருந்தால் எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க இல்லைன்னா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நாள் லீவு அப்படின்றால் எப்படி நடக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ பாஸ் வந்து யூசஸ் த பீப்புள், லீடர் வந்து லீடர்ஷிப் 2.0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் டெவலப்ஸ் பீப்புள். மக்களை எம்பவர் பண்ணி, மக்களுக்கு டெலிகேட் பண்ணி, மக்களுக்கு எஜுகேட், எம்பவர், என்லைட்டன் சொல்லுவோம். 3 E's: எஜுகேட், எம்பவர், என்லைட்டன். ஸோ இன்னொரு ஈ இருக்குது, பிஃபோர் எக்ஸ்பெக்டேஷன். மக்களிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கு முன்னால் அவர்கள் இந்த மூணையும் நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு தான் ட்ரைனிங் ஒரு ரெக்கார்டாக இருக்குது. எல்லா நேரத்துலையும் ஹெச்ஆர் சொல்கிறத கேட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹெச்ஆர் சொல்கிறதே வந்து ஒரு ட்ரைனர் வெளியிருந்து ஒரு ட்ரைனர் சொன்னாலோ வெளியிருந்து சொன்னாலோ கேட்பதற்கான வாய்ப்புகள் எப்போயுமே இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைகள் அப்பா அம்மாவை நம்ம இருந்து சொல்கிறோம், அவள் எல்லாம் நான் கேட்டுருவாங்களா தெரியாது. பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னால் கேட்பாங்க, ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பாங்க, டீச்சர் சொன்னால் கேட்பாங்க. இதே விஷயந்தான், நம்ம சொல்கிற விஷயந்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. ஏன்னா அதே பர்சனை எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹெச்ஆரை பார்த்துருப்பாங்க, ஒரு ட்ரைனிங் மேனேஜர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மானோட்டனஸாக அவங்களுக்கு இருக்கும். மைண்ட் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்து எம்பவர் பண்ணி டெலிகேட் பண்ணி அவங்களோட மைண்டில் போட்டால் தான் மாற்றங்கள் வருங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ பாஸாக இருக்கும் பொழுது கொஞ்சம் மிரட்டி உரட்டி அப்படி தான் அட்வான்டேஜ் எடுக்க வேண்டியது இருந்து வேலை நடத்த வேண்டியிருந்து. இந்நேரத்தில் வந்து அவர்களாகவே இட்ஸ் கால்டு ப்ரோ ஆக்டிவ்னஸ் தலைப்பில் நிறைய டாபிக், நிறைய கம்பெனிஸ்க்கு பேட்சஸ் நான் பண்ணியிருக்கிறேன். தாமாக முன் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறார்களா, அடுத்து இதுதான் பண்ண வேண்டி வரும், அடுத்து இது மாதிரி சூழ்நிலை தான் வரும்,
அடுத்தது இது மாதிரி ஒரு சவால் வரலாம், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி எம்ப்ளாயீஸ் அவர்களே ரெடியாக இருக்க வேண்டும். அதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். ஒரு கண்டிசிவ் என்விரான்மெண்ட் நம்ம ரெடி பண்ணி கொண்டு போகணும். கண்டிசிவ் என்விரான்மெண்ட் கொடுத்தா தான் எம்ப்ளாயீஸ் அந்த அளவுக்கு வளர முடியும். ஸோ யூ ஹவ் டு எம்பவர் த எம்ப்ளாயீஸ் டு பி ப்ரோ ஆக்டிவ் ஸோ தட் யுவர் ப்ரெசன்ஸ் நீட் நாட் பி தேர் எவ்ரி டைம். ஒரு லீடராக இருந்து ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு மேனேஜர் ஆர் சூப்பர்வைசர் ஆர் சம் அதர் வைஸ் பிரசிடென்ட் ஏதோ ஒரு பொசிஷனில் இருந்து அந்த பொசிஷனை காமிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ எம்பவர் தம் ஆட்டோமேட்டிக்காக அதில் நடந்துட்டு இருக்கும். எங்கே நமக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அவங்க கேட்டால் போகிறோம், மற்றபடி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பாஸாக இருந்தால் கமாண்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் ஹோல்ஸ் இன்ஃபர்மேஷன். ஐயோ எனக்கு இதுதான் சொத்து, இந்த தகவலை எல்லாரும் தெரிஞ்சால் எனக்கு பாஸுங்கிற மரியாதை போயிடுமே, அதனால் சில தகவல் எனக்கு தான் தெரியணும்னு சொல்லி அந்த ஒரு பீரியடில் வந்து சில பீப்புளெலாம் வந்து அவங்களுக்கு மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் லீவு அப்படின்றால் அந்த அவரோட கம்ப்யூட்டரில் போயிட்டு மற்றவங்க ஃபைலில் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் சிலர் பாஸ்வேர்டெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ் வேலை தான் அது. இன்னொருத்தருக்கு சொல்லி வைக்கலாம், நான் லீவுனா இந்த பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய் பண்ணுன்னு சொல்லி. சில இடத்துல வந்து இல்லை நான் மட்டும்தான், எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும், நான் லீவில் போனால் ஒர்க் நடக்கூடாது, நான் வந்து தான் பார்க்கணும், அப்படி இல்லை எனக்கு ஒரு முக்கியத்துவம் போயிடக்கூடாது, இல்லை எனக்கு வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி என்னோட பவர் டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க. அது ஒரு காலம். இன்னிடேட்டில் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த காலத்தில் டாஸ்க் மட்டுமே எனக்கு வேலை நடக்கணும், ஐ வாண்ட் த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மட்டும் தான். அஃப்கோர்ஸ் சந்தேகம் கிடையாது. பட் பீப்புளை டெவலப் பண்ணாமல் டாஸ்க்கை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பீப்புளை எம்பவர் பண்ணாமல் நீங்கள் ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட்டஸ் கொண்டு வரணும் முடியாது. ஸோ இம்மீடியட்லி யூ ஹவ் டு பி கேட்டலிஸ்ட் டு சி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த கார்பரேட். உங்களோட ஆர்கனைசேஷனில் சில வேலைகள் நடக்க வேண்டும் என்றால் யூ ஹவ் டு கோ ஆன் எம்பவரிங் த பீப்புள். எம்பவரிங்னா உங்களுடைய பொசிஷனையோ பவரையோ டைல்யூட் பண்ணுறது அல்ல. தவறான அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் வந்து அவங்க அதிகமாக இது பண்ணேன்னா எனக்கு பவர் போயிடும், இல்லை நாம நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ எம்பவர், எஜுகேட், ஷேர்ஸ் இன்ஃபர்மேஷன், இதுதான்ப்பா தேவைப்படுறது, இதுதான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அவர் மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஈடு கொடுத்து போக முடிகிறது, போக முடியவில்லை என்றால் வாட் இஸ் ஹோல்டிங் அஸ். ஸோ எது நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு நம்ம போக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஸோ நம்மளுடைய எல்லாருமே ஒரே காமன் பர்பஸ் தான் போயிட்டு இருக்கிறோம், மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அதுக்கு சில தடைகள் இருக்கின்ற, என்ன தடைகள் பண்ணும்பொழுது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்பொழுது தான், இல்லை எந்த எம்ப்ளாயினாலும் என்கிட்ட வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தால்தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா தே வில் ஹைடு. ஸோ அது சின்ன விஷயங்கள் பூதாகரமாக பெரிய விஷயமாக நாளைக்கு மாறும். ஸோ நம்மளோட எப்போ வேணாலும் பேசலாம், ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன் தான் லீடர். யூ ஷுட் பி கேட்டலிஸ்ட் லீடர் அப்படின்றால் எனி பர்சன் கேன் அப்ரோச் யூ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் irrespective ஆஃப் த பொசிஷன் தே ஹோல்டு. அவங்க என்ன ஜாபில் இருந்தாலும் சரி, என்ன டிசிஷனில் இருந்தாலும் சரி, சார் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்னு கேட்டால் வெல்கம். நீங்கள் பிஸியாக இருந்தால் கரெக்டாக ஒரு 10:30 11 விட்டால் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த கேபினில் இல்லை ஆஸ் எ லீடர் நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்க, ஆஸ் எ மேனேஜராக பேசாமல் ஆஸ் எ லீடராக நீங்கள் பேசுனீங்கன்னா he will open up and tell so many things which we may not know, which may be useful for us, which may be useful for the corporate and the company. And go on, catalyst leader will be focusing on the people and system. People டெவலப் பண்ணுறதுல சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுல ரொம்ப இருப்பாங்க. ஸோ பாஸ் வந்து வெறுமனை ஃபாலோஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, நான் சொல்கிறத செய் அப்படிங்கிறது தான். ஸோ லீடர், ஒரு கேட்டலிஸ்ட் லீடர் என்றால் நான் தயார் பண்ணுறேன், அவனே சஜஷனோட வருவான், அவனே ஐடியாவோட இஸ் த ரைட் பர்சன். அந்த பிளாட்ஃபார்மத்தில் இருக்கிற ஆள் அவன் தான், ஒர்க் பண்ணுற ஆள் அவன் தான், அவனுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், அவனே ஒரு சொல்யூஷனும் தெரியும். ஆனால் ஒரு பாஸாக இருந்தான் அப்படின்னா சொல்யூஷன் சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும், அவர் முடிவு எடுக்கட்டும், நம்ம எது சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, நம்ம எதுக்கு ஐடியா கொடுக்கணும்னு இருப்பாங்க. ஆஸ் ஒரு விஷனரி லீடராக இருந்து, கேட்டலிஸ்ட் லீடராக இருந்து உங்களுடைய வேவ்லென்த் ஒன்று போல் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சின்ன ஓப்பன் அப் மட்டும் பண்ணி கொடுத்தா போகிறோம், சஜஷன் கொடுப்பான். சார் எனக்கு ஒன்றும் இது இப்படி தோணுது சார், இதை பட்டு பண்ணால் சரியாயிடும்னு நினைக்கிறேன் சார், இந்த மிஷினில் இந்த ப்ராப்ளம் தான் சார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்யூஷனாக இருக்கும், ஆனால் நம்ம கேட்க தயாராக இருக்கணுமே. அப்போ தான் நீங்கள் ஒரு விஷனரி லீடராக இருந்து கேட்டலிஸ்ட் லீடராக இருந்தால் தான் அந்த ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சொல்யூஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை, அந்த ஒரு கண்ட்ரிசி அட்மாஸ்பியரை நம்ம வந்து ஒரு கிளைமேட்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எவ்ரிபடி கேன் பி எ லீடர். ஒரு பொசிஷன் நாளைக்கு எனக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்தா, வைஸ் பிரசிடென்ட் ட்ரைனராக நான் ட்ரைனிங்கில் நான் இருந்திருக்கிறேன், கார்பரேட்டில் இருந்திருக்கிறேன், வைஸ் பிரசிடென்ட் ட்ரைனிங். அது ஒரு பொசிஷனை கொடுத்தோம்னா நான் லீடர்னு நினச்சலாம். விசிட்டிங் கார்டு அடிச்சிடுவாங்க, முன்னாடி போர்டு வச்சுருவாங்க, காப்பின் போட்டு வெளியே பேரை போட்டுருவாங்க. that is not going to bring any change in my mindset. is only position. என்னோட salary ஸ்லிப்பில் இருக்கலாம், இல்லைன்னா விசிட்டிங் கார்டில் இருக்கலாம், வெளியே நேம் போர்டில் இருக்கலாம். பட் will it bring any change in the organization or the people's minds?
என் கீழே கீழே ஒர்க் பண்ணுறவங்க மைண்டில் நான் கொண்டு வரதுக்கான அந்த அந்த பதவி உதவுமான்னு கேட்டால் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பொறுத்தா இருக்க தவிர ஜஸ்ட் பிகாஸ் நான் வேற சீட்டில் உட்கார்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. திங்ஸ் வில் நாட் மூவ் ஆன் ஆட்டோ பைலட் சிஸ்டம். ஆட்டோ பைலட் வேல ப்ராசஸில் ஒர்க் பண்ணாது. ஸோ என்னோட மைண்ட் செட் எனக்கு இந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹவு கேன் ஐ அப்ரோச் பீப்புள் இந்த பாசிட்டிவ் வே அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து என்ன கேட்டால் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் புரிந்து கொண்டு ஐ டேக் இனிஷியேட்டிவ் towards the mission and the vision of the organization, no doubt. But I take the initiative. Even என்னோட superiors நான் கான்ஃபிடன்ஸில் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அது ஒரு சேலஞ்சஸ் இருக்கிறது. எல்லா ஆர்கனைசேஷன்லையும் வந்து ஒரு ஒரு லீடர் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ண முடியாது. தி வே யூ அப்ரோச் யுவர் நெக்ஸ்ட் லெவல், ஹையர் லெவல், எல்லாமே உங்களோட அப்ரோச் தாங்க. எவ்வளோ பெரிய இதனால நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ண வைக்க முடியும், கேட்க வைக்க முடியும், உங்களை கேட்க முடியும், உங்களோட சஜஷன்ஸை கேட்க வைக்க முடியும். The way you approach, that is very very important. You don't need a title to make a difference. ராபின் ஷர்மாவோட புக்கு தயவுசெய்து படிங்க. லீடர்ஷிப் 2.0ன்னு ஒன்று இருக்கிறது. அதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. நான் கொஞ்சம் அப்ரோச் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்குறேன். பட் பியூட்டிஃபுல் புக்கு. ராபின் ஷர் புக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அட்டகாசமான புக்கு. ஐ எம் வெரி குட் ரீடர். ஐ ஹவ் மோர் தென் 850 புக்ஸ் இன் மை பர்சனல் லைப்ரரி. புக்ஸ், ஃபிசிக்கல் புக்ஸ். இபுக்ஸ் மட்டும் 5000 புக்ஸ் இருக்குது. மோர் தென் 5000 புக்ஸ் இருக்குது. ஸ்டில் எனக்கு நிறைய வாங்கிட்டு இருக்கேன், நிறைய கிடச்சிட்டு இருக்கிறது. பட் ஒரு இபுக்ஸ் எல்லாமே நான் படித்து முடியல. டெஃபினட்டாக இந்த ஜென்ரேஷனில் முடியாது, இந்த இதில் முடியாது. பட் என்னோட பர்சனல் புக்கில் ஒரு அவுட் ஆஃப் 850 புக்ஸில் கிட்டத்தட்ட 700 புக்ஸ் கிட்டத்தட்ட நான் படிச்சுட்டேன். ஸோ இன்னொரு 150 புக் படிக்க வேண்டியிருக்குது. எப்பப்போ டைம் கிடைக்கும் நான் ட்ராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருக்கிறேன், மார்க் பண்ணி வைக்கிறேன். அந்த நாலேஜ் எல்லாம், நான் படித்த நாலேஜ் எல்லாம் ஒவ்வொரு புக்கில் இருந்தும் எசன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நான் வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பித்து அதில் நான் போட்டுட்ருக்கிறேன். அது அப்புறமா அப்ரோச் எனக்கு பண்ணுங்கள், யாருக்கு வேணும் சொல்லி. கிட்டத்தட்ட 1070 புக்ஸோட ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 6 months ஒர்க்காக நான் எடுத்து உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ரைட்டா? ஸோ லீடர் அப்படின்றால் செல்ஃப் அவேர்னஸ். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவரோட வீக்னஸ் என்ன, அவரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அவருக்குள்ள த்ரெட்ஸ் என்ன. அன்லெஸ் ஐ எம் அவேர் ஆஃப் மை செல்ஃப், நான் வந்து களத்தில் இறங்கி குதிச்சு விளையாட முடியாது. என்னோட ஸ்ட்ரென்த்து தெரியணும், என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் பலமாக யூஸ் பண்ணணும், என்னோட வீக்னஸை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இன்னும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ ஒன்றை கூட மிஸ் பண்ணக்கூடாது. லைஃப் இஸ் எ கிரேட், ஆக்சுவலி ஒரு பெரிய பரிசு நமக்கு. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை வாய்ப்புகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேற யாராவது யூஸ் பண்ணி பெரிய ஆளாகுது பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வாய்ப்பு பார்த்து மிஸ் பண்ணுறோம். அப்புறம் ஐயோ இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு சங்கோச்சப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை நமக்கு ஒன்று கூட விட்டு வைக்கல, கொடுத்துட்டு தான் இருக்கு. நாம் வாய்ப்புகளை வாய்ப்புகளாக பார்ப்பதற்கு மிஸ் பண்ணுறோம், மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். வாய்ப்புகளே தேடிக்கொண்டிருக்கும் மனநிலையை நம்ம கொண்டு வரல. அவங்களுக்கு மட்டும்தாங்க வாய்ப்புகள் கண்ணில் படும். ஸோ செல்ஃப் மாஸ்டரி ஆக வேண்டும் என்றால் என்னோட திறமைகள் என்ன, என்னுடைய விஷயங்களை நான் எப்படி பயன்படுத்தலாம், எந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்தலாம், எந்த நபர்கிட்ட நான் எப்படி பேசலாம், இந்த விஷயங்களை வளர்த்து கொண்டு வந்தால்தான் ஐ கேன் பி குட் லீடர். இல்லை என்றால் நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிஸ்டம் தான் டேட்டில் ஓடிட்டு இருக்குன்றால் இதெல்லாம் அப்சல்யூட். ஸோ ஹவு லாங் பீப்புள் ஆர் அப்டேட்டிங் தெம்செல்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மொபைல் அப்டேட் பண்ணுறோம், லேட்டஸ்ட் மொபைல் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் வாங்கிடுறோம். எல்லாமே கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுறோம். விண்டோஸ்லேருந்து விண்டோஸ் 97லேருந்து இன்றைக்கி விண்டோஸ் 2010, 2019, 2020 கொண்டாந்துட்ருக்கோம். ஃபுல்லாக லேட்டஸ்ட்டு எல்லாமே அப்டேட்டட் வெர்ஷன் போகிறோம். கையில் இருக்கிற ஆப் பூரா அப்டேஷன் பண்ணிருக்கோம், எக்ஸப்ட் அவர் செல்ஃப். நம்மை அப்கிரேட் பண்ணுமா நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நம்மை அப்கிரேட் செய்து கொண்டே வந்தால்தான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நகர முடியும். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த மக்களிடம் நான் ஒரு 1.0 லீடராக நகர முடியாது, அவங்களோட எதையுமே சாதிக்க முடியாது. ஐ ஷுட் பி அ லீடர் 2.0 வரணும். என்னை பொறுத்தவரை நான் எம்பவர் பண்ணிட்டு, நம்மளை நம்ம எம்பவர் பண்ணிட்டு இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு விஷயம். அதுக்கு செல்ஃப் மாஸ்டரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் தான் நான் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அப்போ எமோஷனல் பேலன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். எமோஷனல் மேனேஜ்மெண்ட் பற்றி பின்கால ஒரு கிளாஸ் இருக்கிறது, நம்ம 9 டாபிக்ஸ் அதுவும் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரத்தான் செய்யும். இல்லை, we are all human beings, right? ஸோ we have tolerance level. ஒவ்வொருக்கும் டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்குது, த்ரெஷோல்ட் லிமிட் ஒன்று இருக்குது. அது மாறுபடலாம். காலையில் வந்து நிறைய பெரிய விஷயத்துக்கு கூட என்னால் எடுத்துக்க முடியும், ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஈவனிங் சின்ன விஷயத்துக்கு பெருசாக ட்ரிகர் ஆகிடலாம். இப்போ நான் ட்ரிகர் ஆகிட்டேன், என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் how I will behave with my team, how I will behave with my colleagues, that will spoil the relationship there. நாளைக்கு அவங்கள்ட்ட இருந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்க முடியுமா?
அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க நான் கோஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க, சொல்லாமல் கூட ஆரம்பிப்பாங்க. பட் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராது. ஸோ எனக்கு ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இருக்கணும். எஸ், ஐ எம் கெட்டிங் ஆங்கர் மூட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கணும். ஃபீலிங் கிடைக்கும் பொழுது வில் ஹேவ் கண்ட்ரோல். அதை பற்றி நம்ம எமோஷனல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகளில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரிந்தால்தான். ஸோ முதல்ல நம்மை நாமே லீட் பண்ணுவதற்கு முடிந்தால்தான் மற்றவர்களையும் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நேரத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஐக்யூ இன் லீடர்ஷிப் சக்ஸஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் செல்ஃப் ரெகுலேஷன் வேணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் சுற்றி 1000 விஷயங்கள் இருக்குது. உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவதற்கான விஷயங்கள் 1000 கொட்டி கிடக்குது. நாம் அதை தேடவில்லை. பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய நாள் இருக்கு. ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். நமக்கு பொழுதுபோக்கு வேணான்னு சொல்லலை. பட் விச் இஸ் ஓவர் டேக்கிங் நமக்கு தெரியல. ஸோ நம்மை மேம்படுத்துவதற்கான நேரத்தை மற்றவர்களுடைய பொழுதுபோக்கு பார்த்துருக்கோம், இல்லை மற்றவர்களுடைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கோம். எத்தனை நாளைக்கு மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து கொண்டிருப்போம். நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதுலேருந்து நான் என்ன எசன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மற்றவங்கள்ட்ட பொறுமையாக கேட்க முடியுதா, மற்றவங்க பேசும்போது இன்டர்வ் பண்ணாமல் கேட்க முடியறதாங்கிறது பிக்கெஸ்ட் சேலஞ்ச். அதுக்குள்ளே ஜம்ப் இன்ட்டு கன்க்ளூஷன், ப்ரிஜுடிஸ்ட் மைண்டுக்கு வந்துடும். இதுதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடும். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணும் அப்படின்றால் முதலில் மற்றவர்கள் பேசுவதை முழுமையாக காது கொடுத்து கேட்க முடியுமா அப்படிங்கிறதான். ஸோ லீடர்ஷிப் 2.0 என்பது 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. என்கிட்ட யாருமே கேட்கணும் அவசியம் என்ன ஆச்சு, வாட் இஸ் ஸ்டேட்டஸ் என்று யாரும் கேட்க வேண்டிய அவசியமே வரக்கூடாது. அப்படி தான் நான் எம்ப்ளாயி எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட போய் கிளாஸ் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பிக்கெஸ்ட் சேலஞ்சு. எல்லாம் நான் இப்போ எதுக்கு நம்ம எங்கேயோ உட்காந்து என்ன கற்றுக்க போகிறேன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்கள இன்னும் இவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, இவ்வளோ அனுபவம் கிடச்சிருக்கு, இவ்வளோ மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கிறது, நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் நிஜமாவே தேவையா? என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க, நாங்கள் பண்ண ஒருத்தர் பார்க்க வேண்டாமாங்க. பார்க்க வேணாங்கிற நிலைமை வரணுங்க. அப்போ தாங்க உண்மையான ஒரு மெச்சூரிட்டி. என்னை நான் அதாவது மிஷினை செக் ப்ராடக்டை செக் பண்ணலாம், ப்ராடக்டில் இருக்கக்கூடாது. பட் என்னோட இடத்துல இருந்து போகக்கூடிய ப்ராடக்ட் 100% பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். முதல்ல நமக்கு திருப்தி வரணும். அடுத்த லெவல் போகும்பொழுது தான் இந்த ஆள்கிட்ட இருந்தவரை நான் செக்கே பண்ண வேண்டிய அவன் இன்வால்வ் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. எனக்கு சூப்பர்வைசரே தேவையில்லை, நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேங்கிற வளர்ச்சி. இதில் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரும் நமக்கு இப்படி வற்புறுத்தணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே நாம் வளர்றோம். எக்ஸ்டர்னலாக நம்ம வளர்றது மேண்டேட்ரி. பட் உள்ளுக்குள்ள வளர்ச்சி நம்மளுடைய வாலண்டரி. இது நம்மளே தான் பண்ணணும். நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த நான் வளர்கிறேனே மம்மி, அது எப்போவுமே சொல்லிட்டு இருக்கலாம். வளர்ந்து கொண்டே இருக்கிறோமா? அப்போ எப்போ வளர்ச்சி அடையும்? when I started taking responsibility as a leader, as a பொசிஷன் எனக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்க, நான் 100% பொறுப்பு எடுத்தால்தான் அதில் என்னோட ரிசல்ட்ஸை காமிக்க முடியும், இல்லைன்னா ஏஜனத்தானலாம் காமிக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் எப்போ பொறுப்பு எடுக்கிற ஆரம்பிக்குமோ அந்த நிமிஷம் ப்ளேம் பண்ணுறதை நம்ம விட்டுருவோம். ஒரு சூழ்நிலையை அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அவுட்கம் பற்றி ஒர்க் பண்ண தவிர இதில் யாரை குறை சொல்லிட்டா, யாரை குறை சொல்லிடலாம் ஈஸி. குறை சொல்லிட்டா நம்ம அதில் ஒர்க் பண்ணுறது நின்று போய்ட்டுதுன்னு நமக்கு தெரியாமல் போய்ட்டுறது. ஒன்ஸ் வி பிளேம் சம்படி எல்ஸ், எக்ஸ் ஆர் ஒய், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிச்சுவேஷன் சொல்லிட்டோம்னா அதில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராசஸை கழட்டி விட்டுறோம், அதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறோம். ஸோ வி டோன்ட் எவால்வ், அதுலேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது இல்லை. ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கும் மக்களுக்கு ப்ரோஆக்டிவாக இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும், அது ஒரு முக்கியமான விஷயம். ரைட்? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நாம் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, த மூமெண்ட் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ கெயின் பவர். இது அனுபவத்தில் மட்டும்தாங்க தெரியும். நான் சொல்கிறது தியரி மாதிரியே தான் இருக்கும். ஒன்ஸ் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஆர் கெய்னிங் பவர் அண்ட் வித் தட் பவர் யூ ஆர் க்ரோயிங். நோ டவுட் அட் ஆல். அனுபவப்பட்டு பாருங்கள், டெஃபினட்டாக வித்தியாசம் தெரியும். ஸோ லீடர்ஷிப் நவ் இஸ் அபவுட் டீம் ஒர்க் அண்ட் நாட் ஹெரார்கி. இது மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த வரிசையில் வருது, இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இந்த லேயர்ஸ் இருக்குது, அது கிடையாது. எந்த லேயர் இருந்தாலும் சரி, எல்லாரோடையும் நான் எப்படி டீம் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸை உருவாக்கணும். பட் இன்றைக்கி இருக்கிற மக்களோட மைண்ட் செட்டை புரிந்து கொண்டு, அதுதான் முக்கியமான விஷயம். லீடர்ஷிப் 2.0ங்கிறது நான் சொல்கிறதுக்கான காரணமே
இன்னைக்கு இருக்கிற டீம் ஃபோர்ஸோட மைண்ட் செட்டை புரிந்து கொண்டு அவர்களை எப்படி அப்ரோச் பண்ணினால் இந்த ரிசல்ட்ஸ் வருங்கிற உங்களுடைய ப்ராசஸே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் வரணும். இன்க்ளூஷன் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். தென் ஒன்லி தே வில் கிவ் தேர் பெஸ்ட் கோஆப்ரேஷன் கொலாபரேஷன் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெஸ்ட் இன்டெலிஜென்ஸை பெஸ்ட் பிரில்லியன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் என்றால் அப்போதான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த பெஸ்ட் பிரில்லியன்ஸை அவங்க கொடுக்கணும் என்றால் நான் எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் எனக்கு கொடுப்பார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஆடியோ மட்டும் எல்லாருக்கும் இதாக இருக்கான்னு பார்த்துங்க. ரைட், ஓகே. ஜஸ்ட் மியூட்டிங் ஆல். தேவையான பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ லிசனிங் அண்ட் கோ கிரியேஷன் டிரைவ் இன்னோவேஷன். இந்த இன்னோவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். நம்மளோட ஜாப்லேயே கொடுக்கப்பட்ட ரோல்லையே வந்து இன்னோவேட்டிவாக பண்ணலாம். ரொம்ப பிடிச்சி பண்ணுவோம் நம்ம. when you innovate something, உங்களோட ப்ராசஸ் சின்னதை இன்னோவேட் பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், அப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது, வித்தியாசமாக இன்னோவேட் பண்ணி பண்ணும் பொழுது அந்த ஜாப்ல 200% இன்வால்வ் இருக்கும். பிகாஸ் யூ ஹவ் டன் சம் இன்னோவேஷன். ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஜாப்லேயே வந்து ஒவ்வொரு ஒர்க்கையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்து வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு ஒரு பிரகாசமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஜாபை அனுபவிச்சு பண்ணுறோம். ஜாபை 9 to 5 ஜாப் இல்லை 10 to 6 9 to 6 ஜாபை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணாதான் வீட்டில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். இந்த நமக்கு பிடிக்கல என்றால் ஏன்னா வீடையும் ஹோம் ஆஸ் வெல் அஸ் ஜாப் ரெண்டுமே பிடிக்க முடியும். மனநிலை பொறுத்த மட்டுக்கும் ஏதாவது ஒரு ஏரியாவில் சரியில்லை என்றால் இன்னொரு ஏரியா அஃபெக்ட் பண்ணும். ஸோ சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கு. மாற்றங்கள் அப்படியே இருக்க முடியுமா? நாம மாறாமல் இருக்கிறோம். சுற்றி நடக்கிற விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கேற்ப நம்ம உயர்த்து கொள்ளவே இல்லை, மாற்றிக்கொள்ளவே இல்லைங்கிற போது நம்மளே அறியாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறது. நான் மாற்றவில்லை, சுற்றி நடக்கிற விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் மாறாததினால் சுற்றி நடக்கும் மாற்றங்கள் எனக்கு பிடிக்கவில்லை. நல்ல யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். ஏன் சுற்றி நடக்கும் மாற்றங்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் மாறாதினால். ஒரு உதாரணம் சொல்றோம். நோக்கியா வச்சிருந்தீங்க போன், எல்லாருமே ஒரு காலத்துல நோக்கியா போன் தான் வச்சிருந்தோம். ஸோ நோக்கியா போன் இருந்து அடுத்த லெவலுக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு வரும் பொழுது, ஆண்ட்ராய்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, மண்டை காஞ்சம். ஆக்சுவலாக எது எங்கே ரெக்கார்ட் ஆகுது, எப்படி பார்க்கணும், அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் பிடித்திருந்து பண்ணோம். பிகாஸ் அது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்து தேவையாக இருந்தது. நமக்கு பிடித்த விஷயங்கள்லேயே அவ்வளோ புதிய மாற்றங்கள், புதிய ப்ராசஸ், புது இன்ஸ்ட்ருமெண்ட் வரும் பொழுதே அவ்வளோ வெறுப்பு நமக்கு எரிச்சல் இருந்தது. பட் அது ஹாப்பியாக பண்ணணும். ஏனென்றால் நம்மளுடைய பர்சனலாக அது நிறைய என்ஜாய் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஜாபில் வந்தால் நிறைய மாற்றங்கள் வரத்தான் செய்யும். மிஷினை மாற்றுவாங்க, சாஃப்ட்வேரை மாற்றுவாங்க, எல்லாமே மாறத்தான் செய்யும். அதை கற்றுக்கொள்ளக்கூட மனநிலையுடன் அந்த புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சாப்பன் இன்மை பேங்க் எக்ஸ்பீரியன்ஸில் கம்ப்ளீட் வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. பட் முன்னாடி போய் உட்காந்து கடக்குன்னு தட்டி ஒரு மணி நேரத்துக்கு 600 செக் அடிக்கலாம், 500 செக் அடிக்கலாம், அந்த ஸ்பீடில் பண்ணிட்டு இருந்தது. புதுசாக மாற்றினவொன்னா எல்லாம் தடவின்னு இருந்தோம். இது எப்படி பண்ணும், இது எழுதி வச்சுருந்தோம். உட்காந்து F1 போடணுமா, F10 போடணுமா, F7 போடணுமா, உட்காந்து தேடு. சிட்டஸ் ஒரு சேஞ்ச் வந்து ஒரு மாற்றத்தை முதலில் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். ஏனென்றால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரும். இது வரைக்கும் பழகினதுலேருந்து வெளியே வரும். புதுசு ஏரியா, புது ரோடு, புது ரூட்டு கஷ்டம்தான். ஆனால் அதை கற்றுக்கிட்டா இது எவ்வளோ பெட்டராக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை. இதில் பெட்டர் தான் இருக்கிறது, அதுக்காக தான் போகிறோங்கிறது தான். சுற்றி மாற்றங்கள் வந்துட்டு தாங்க இருக்குது. அது மாற்றம் என்பது மாறாதது, சுற்றி வந்துட்டு நாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் மாற வேண்டும். எம்பவர் பண்ணிக்கணும், என்கரேஜ் பண்ணிக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த என்த்துவோடு போய் அப்ரோச் பண்ணணும். புதுசாக வந்தது எல்லாமே ப்ராப்ளம் நினச்சி போகாமல் புதுசாக வந்து ஒரு சவால். டோன்ட் யூஸ் த வேர்ட் ப்ராப்ளம், யூஸ் த வேர்ட் சேலஞ்ச். பிரச்சனை என்று சொல்லாமல் சவால் என்று சொல்லுங்கள். உங்கள் ஆழ்மனம் வழிகாட்டும். பிரச்சனை என்றால் இப்போ ஒதுக்கி வச்சு விடும், நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி. பிரச்சனைன்னு நினச்சிருந்தாங்கன்னா எந்த இன்னோவேஷனும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதை சவால் நினச்சனால தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய சவால்கள் வரும். அப்போ மாற்றங்கள் என்பது ஒரு சவால் தான். நம்ம ஆர்டினரி ஆட்டோலேருந்து ஷேர் ஆட்டோ மாறலையா? இந்த கார்லேருந்து அந்த கார் வெர்ஷன் மாறலையா? நம்ம பர்சனல் லைஃப்பில் சில மாற்றங்கள் நமக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நிறுவனத்திலேயே, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே வந்து ஒரு புது ப்ராசஸ், புது மிஷின் வரும்பொழுது நம்மை அறியாமல் ஒரு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஏனென்றால் தட் இஸ் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்.
இதுவரை பழைய இதிலிருந்து வேற இருக்கிறது கம்ப்ளீட்டாக. புது தோசைகள் வீட்டில் வாங்குறாங்க, உடனே தோசை வந்துடுமா? அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். முதல்ல 4 நாளைக்கு மண்ணை போட்டு தேய்ப்பாங்க. சீன் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். மண்ணை வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சி 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 ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு மண்ணை வச்சு தேய்ச்சி முதல்ல விடுற தோசை வராது. அந்த தோசைக்கல்ல லாயக்கல்லுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், புது தோசைக்கல்லை வழிக்கு கொண்டு வர்றது எப்படி, தோசை விடுறது. அதுக்கப்புறம் அது அட்டகாசமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் பழைய தோசைக்கல் மறந்தே போயிடுவோம் நம்ம, அது பாட்டு ஓரமாக கிடக்கும். ஸோ வென் யூ ஸ்டார்டட் அக்செப்டிங் த சேஞ்சஸ், நோயிங் த பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட், ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்டை நம்ம கொடுக்க போகிறது. அது என்ன பெனிஃபிட், அதுக்காக ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை, அது கஷ்டம் இல்லாமல் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வரோம், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரோம். பட் ரிமெம்பர் ஒன் திங், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அவ்வளோ பேரோட வாழ்க்கையும் பாருங்கள், அவங்களுடைய சக்ஸஸ் என்பது அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே தான் இருந்திருக்கு. எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நம்ம இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு உள்ளே இல்லை, வெளியே தான் இருக்கிறது. யுவர் சக்ஸஸ் லைஸ் அவுட் சைட் த கம்ஃபர்ட் ஜோன். அதை புரிந்து கொண்டால் தான் நம்ம பண்ண முடியும், ரைட்டா? ஸோ லீடர்ஸ் மஸ்ட் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அன்லேர்ன்னா அர்த்தம், சில பிடிவாதங்கள், சில விஷயங்கள் பிடிச்சி எனக்கு இதுதான் தெரியும், இப்படி தான் தெரியும், இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் 10 நிமிஷம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சில சமயம் அன்லேர்ன் பண்ண வேண்டி வரும். இந்த அன்லேர்ன் பண்ணணுங்கிற நாலேஜ் வந்தாலே பெரிய மெச்சூரிட்டிங்கிற. இது எனக்கு பழைய இந்த விஷயம் ஒத்து வரலன்னு புரிஞ்சிட்டாலே பெரிய மெச்சூரிட்டிங்கிற. தென் யூ ஹவ் டு ரீலேர்ன் அக்கார்டிங் டு த நீட்ஸ். இன்னைக்கு இருக்கிற தேவைக்கேற்ப நான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன், இல்லை இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா என்னோட பழைய ப்ராசஸ் ரிசல்ட் கொடுக்கல, பழைய சாஃப்ட்வேர் ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ரன்னிங் த சேம் சாஃப்ட்வேர், யூ ஆர் கோயிங் டு கெட் த சேம் ரிசல்ட்ஸ். அப்போ இன்றைக்கு இருக்க சூழ்நிலைகளுக்கு நான் புதிதாக சில விஷயங்களை பார்க்கணும், பழைய அணுகுமுறை ஒர்க் பண்ணவில்லை என்பது பார்க்கணும். ஸோ இந்நிரட்டில் தேவையான விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்பீட் ஆர் எஜிலிட்டி ஆர் ரிசைலன்ஸ். ஒரு இதிலிருந்து வீழ்ந்திருந்து திருப்பி எழுந்து ஒரு பீனிக்ஸ் பறவை போல மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு எந்து, அதை தாண்டி நம்ம வந்தால் தான் பெரிய ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு விஷயம். ஸோ 2.0 அப்படிங்கிற லீடர்ஷிப் 2.0 வெறுமன தீரில் சொல்லிட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் த யதார்த்தம். நேரத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க மக்கள், இப்படித்தான் நினைக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நடுவில் நான் வந்து சில விஷயத்தை பண்ணணும்னா என்னுடைய வந்து அதிகாரத்தில் வந்து பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸிங்க தான் கொண்டு போக முடியும். இன்ஃப்ளூயன்ஸ்னால் எனக்கு ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. நான் அவங்களோட வேவ்லென்த்தில் இறங்கி அவங்க லெவல் போய் அவங்களோட மிங்கிளாகி அவர்களை தூக்க வேண்டும். நான் மேலே இருந்துட்டு எல்லாரும் வாங்க மேலே வாங்க மேலே வாங்கன்னு சொன்னால் அது பழைய லீடர்ஷிப் 1.0 பாஸ்ங்கிற ஸ்டைலில். லீடர்ஷிப் 2.0ங்குது ஐ கோ டு தேர் லெவல், தேர் வேவ்லென்த் அண்ட் அப்கிரேட் தான். வாங்க, நான் சொல்லுவேன் வாங்க டீ சாப்பிடலாம் சொல்கிற மாதிரி, வாங்க சாதிக்கலாம்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ரொம்ப நாள் வச்சுருந்தேன் வாசகம். வாங்க சாதிக்கலாம், ஆனால் எல்லாருமே சாதிக்கலாம் வாங்க அப்படிங்கிற போது அவங்க லெவலில் இறங்கி நம்ம தூக்குறோம். நீங்கள் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேலே இருந்து கீழே போய் சொல்லக்கூடாது, யாரும் வர மாட்டாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ஃபாலோ லீடர்ஸ் ஹூ இன்ஸ்பயர் வித் ஒய் நாட் வாட். ஏனென்று விஷயங்கள் தெரிந்தால் கண்டிப்பாக பின்னாடி ஃபாலோவராக மாறுகிறார்கள். இந்த நிறுவனத்தோட ஆர்கனைசேஷன் விஷனுக்காக ஒரு இண்டிவிஜுவல் இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அலைனிங் அண்ட் ரீஅலைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நான் இப்படி தான் போயிட்டுருப்பேன், எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஐ எம் நாட் அலைனிங் அக்கார்டிங் டு த நீட்ஸ். அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐ எம் ரெடி டு அலைன் லிட்டில் பிட் ஸோ தட் எவ்ரி திங் இஸ் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங், கைசன்னு சொல்லுவாங்க. கைசன்கிற டாப்பிக்கில் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங், பர்சனல் லைஃப்பில் கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். அதை பற்றி என்னோடய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் என்னோடய வீடியோ வந்து சேனல் பேர் வந்து யூடியூப் சேனல் பேர் வந்து @SHANMUGA 1958 @Shanmuga 1958 SHANMUGA 1958. அதில் கைசன் ஒரு டாபிக் இருக்குது, பார்த்துக்கோங்க. 182 வீடியோக்கள் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 182 வீடியோக்கள். இது தவிர என்னோட ட்ரைனிங் நான் நடத்தின வீடியோக்கள் அது பப்ளிக்கு காமிக்காமல் அன்லிஸ்டடாக வச்சுருக்க வந்து ஒரு 65-66 வீடியோக்கள் வச்சுருக்கிறேன். ட்ரைனிங் பர்பஸ் எல்லாம் பர்டிகுலர் ட்ரைனிங் வச்சுருக்கிறது, ரைட்? ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். ஒரு லீடருக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு பொசிஷன் போனதுனால, ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு பொசிஷன் போனதுனால நிறுத்தக்கூடாது. நாம் கற்றுக்கொள்வதை நிறுத்திக்கவே கூடாது. வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ
ஏன் என்று கற்றுக்கணும். ஏன்னா நம்ம கற்றுக்கிறதுங்கிறது வந்து காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபோட வந்து அப்பா எக்ஸாம் எழுதியாச்சு, நம்ம இனிமேல் வேலை முடிஞ்சு போச்சு, வேலை கிடைச்சாச்சு, இனிமேல் எதுவுமே கற்றுக்க வேண்டாம், நம்ம முடிவு ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டோம். அகாடமிக் தான் படிப்பை நிறுத்தியிருக்கிறோம். அகாடமிக் தான் ஒரு எபிசோட் முடிஞ்சிருக்கு. அடுத்த எபிசோட் வாழ்க்கை இல்லை ஜாப் ஆரம்பிச்சிருக்கு. அதில் நம்ம என்ன கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையிலும் கற்றுக்கொண்டே இருக்கணும்னு சொல்கிறேன். லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி அவ்வளோ டாபிக் பேசியிருக்கிறேன். வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தவில்லை, நாம் கற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொள்கிறோம். அதனால் கஷ்டப்படுகிறோம். லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங், we stopped லேர்னிங். அதனால் நம்ம கஷ்டப்பட்டிருக்கிறோம். கற்றுக்கிட்டா ஓஹோ இந்த சவாலை இப்படி சமாளிக்கலாம், இது இப்படி சமாளிக்கலாம் என்று எளிதாக பாதைகள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரேட்டில் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் லீடர்ஷிப் 2.0 அப்படின்றால், இந்த புது அப்ரோச் உள்ள லீடர் அப்படின்றால் டெக் சேவி, நிறைய விஷயங்கள் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஹியூமன் டச்சும் விட்டுறக்கூடாது. எல்லாமே வந்து அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ரெண்டையும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக போனால்தான் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரும். சரிங்க, என்னோட சேனல் நேம் மட்டும் நான் சேட்டில் போட்டுடுறேன். யாருக்கெல்லாம் காலையில் நிறைய பேருக்கு என்னோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தேன். சரி பார்த்துக்கோங்க, சேட்டில் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரைட். ஸோ ரேட்டில் கோச்சிங்னு ஒரு வார்த்தை வந்து புதுசான ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ லைஃப் கோச் நான் நீ சொல்லிக் கொடுத்து உண்டு. ஏன்னு கேட்டால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த 2 ஏரியாவிலேருந்து லேக்குனா இருக்கிறது என்றால் அந்த 2 ஏரியாவை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணலான்னு சொல்லி 1 to 1 சொல்கிறது. ட்ரைனிங்னா பொதுவாக சொல்லிட்டு போகிறோம், எடுக்கிறான் எடுக்கல அடுத்த விஷயம், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், வாங்கன்னு சொல்லியிருக்கோம், ஜூமில் 100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், எடுக்கிறாங்க எடுக்கல அது அவங்களோட பிடிச்சோம். கோச்சிங்னா அப்படி கிடையாது. இருந்து கூட இருந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு தள்ளி விட்டுட்டு தான் போகணும். அவங்களுக்கு இந்த ஏரியாவில் லேக்குனா இருக்குது, சில விஷயம் பயப்படுறாங்க, சில விஷயம் வந்து சங்கோச்சப்படுறாங்க, சில விஷயம் வந்து சரியில்லாமல் தப்பு தப்பாக பண்ணிடுறாங்க, ஒரு ஃபோக்கஸ் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடித்து அவர்களை மேம்படுத்துவது, 1 to 1 மேம்படுத்துவது. அப்போ கோச்சிங் என்பது 1 to 1 இண்டிவிஜுவலைஸ்டு. என்னோட இது மாதிரி நான் ட்ரைனிங் கொடுக்குறது வேற, கவுன்சிலிங் அப்படிங்கிறப்ப அது கோச்சிங் மாதிரி கிடச்சிடும். 1 to 1 அவங்களோட என்ன ரெக்குவயர்மெண்ட்டு, அவங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான பார்த்து வழிமுறைகள் சொல்லி கொடுத்தா அந்த வழிமுறைகள் அவங்களுக்கு கண்டுபிடிப்புக்கு எக்யூப் பண்ணுறது தான் கவுன்சிலிங். ஸோ கோச்சிங்க்கும் கோச்சிங் என்னன்னு பார்த்தா இண்டிவிஜுவல் 1 to 1, இல்லை என்றால் அது ட்ரைனிங்காக போய்டும் மொத்தமாக கொடுக்குறது. ஸோ மென்டாரி ஸ்கில்ங்கிறது இப்போ தொழில் முனைவருக்கெலாம் நான் வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன் தொழில் முனைவர் மையத்துக்கு. கிண்டியில் கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேன். டே ஃப்ரெஸ்டோட கூட செஷன் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நான் மென்டராக நான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, அதுக்கு மேலே என்ன மூவ் பண்ண தெரியல, புஷ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், சஜஷன்ஸ் கொடுக்குறோம், வழி காட்டுறோம். ஸோ இது மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் நம்ம கூட இருக்கிற டீமுக்கு வந்து இண்டிவிஜுவலாக 1 to 1 அவங்கள எம்பவர் பண்ணி விஷயத்தை கண்டுபிடிச்சி இவருக்கு இது தேவைன்னு பண்ணும்போது அது கோச்சிங். அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை காமிச்சு இப்படி போங்கன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணி கைட் பண்ணுறது மென்டாரிங். அதை நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ரிசல்ட்ஸ் வரும். ஸோ லீடர்ஷிப் லேட்டஸ்ட் இன்னிடேட்டில் இருக்கக்கூடிய லீடர் அப்படி என்றால் கோச்சிங்கும் தெரியணும், மென்டாரிங்கும் தெரியணும். ஏதோ ஒன்று அதுவாக நடக்கும். இது ஆட்டோ பைலட் மாதிரி போகாது. நிறுவனத்தோட ஒர்க்லாம் வந்து ஆட்டோ பைலட் மாதிரி போகாது. நம்மளோட ஹியூமன் இன்வால்மெண்ட் இருக்கிறது. நம்ம கற்றுக்கொண்டு மற்றவர்களை எம்பவர் பண்ணி அந்த டீமை நல்லா உருவாக்கிட்டீங்க அப்படின்றால் உங்களை மாதிரி சந்தோஷமான ஆள், அந்த டீம் மெம்பர்ஸ் மாதிரி சந்தோஷமான டீம் வெளியே இருக்காது. அது வாட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் சவால்கள் இருக்கும். உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் உடனடியாக மாறிட மாட்டாங்க. இட் டேக் சம் டைம் டு மோல்டு தம். அவங்களுடைய மைண்ட் லெவலுக்கு நம்ம இறங்கி மோல்டு பண்ணி புரிய வச்சு மோல்டு பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம். பட் அந்த ப்ராசஸ் ஷுட் பி a கண்டினியூஸ் ஒன். ஸோ எமோஷனல் வெல்னஸ் ஆஃப் த பீப்புள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், சுமூகம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லுவோம். யூஸ்வலாக நான் சொல்கிறது உண்டு, ஐக்யூ மே கெட் யூ எ ஜாப். உங்கள் ப்ரொஃபைல் பார்த்து, ரெஸ்யூம் பார்த்து, சிவி பார்த்து, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஐக்யூ லெவல் பார்த்து யூ மே கெட் எ ஜாப். பட் ஈக்யூ வில் டிசைட் வெதர் யூ ஃபிட் ஃபார் த ஜாப் ஆர் நாட். மற்றவங்களோட எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது வந்து ஈக்யூ வில் டிசைட் வெதர் யூ கேன் கண்டினியூ இன் தட் பிளேஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃப்ளூவன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ட்ரஸ்ட், கிரெடிபிலிட்டி அண்ட் எக்ஸாம்பிள். நம்பிக்கை. நான் ஒரு லீடராக இருக்கிறேன்றால் என் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை வைக்க ட்ராமாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெனியனாக ஐ கேர் ஃபார் தம். Genuinely care for their personal life, genuinely care for their issues they raise,
அப்படி பண்ணும்பொழுது ஒரு கிரெடிபிலிட்டி எனக்கு ஆட்டோமேட்டிக் கிடைக்கிறது. ஐ ஷுட் லிவ் அன் எக்ஸாம்பிள். நான் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு நான் மட்டும் வேற மாதிரி இருந்தால் நோ ஒன் வில் ஃபாலோ, எனக்கு மரியாதையும் இருக்காது. ஸோ பீப்புள் டோன்ட் ஃபாலோ டைட்டில்ஸ், தே ஃபாலோ ட்ரஸ்ட். இஃப் யூ பிகம் ஏ ட்ரஸ்டட் பர்சன், பீப்புள் வில் ஃபாலோ யூ ஆட்டோமேட்டிக்லி. இந்த ரேபிட் பில்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சுமூகமாக நாம் எப்படி பேசி வரவழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ரைட், கரெக்ட். ஸோ பீப்புள் வந்து இப்போ நான் என்னோட வங்கி அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, த வே ஐ பில்ட் அப் ரேப்பர்ட் வித் த கஸ்டமர்ஸ், இனி பார்த்து குட் மார்னிங் போடாமல் போகவே மாட்டான். யார் வந்தாலும் அங்கே வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் வேலை இருக்கும், பட் வந்து குட் மார்னிங் சார் சொல்லிட்டு போவான். குட் மார்னிங் சார், நான் கேஷ் கட்ட வந்தேன் சார் சொல்லிட்டு போவான். த டைப் ஆஃப் ரேப்பர்ட் பில்டிங் அது வந்து பர்சனல் சேலஞ்சஸ் வந்து நிறைய அவங்களோட இதில் இருக்கிற சேலஞ்சஸ் வந்து, சார் உங்களுக்காக அதை நான் பண்ணுறேன் சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க அக்கௌண்ட்லேயே ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட நமக்காக செய்வான். சரி சார் பண்ணுறேன் சார் அப்படிமா. ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார், கேஷ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார், பின்னாடி க்ளீனாக டினாமினேஷன் தப்பாக கொடுத்துட்டாருன்னு தெரியறது. பட் வாங்கிட்டு போயிட்டான். ஒன்ஸ் போயாச்சுன்னா நம்ம பிடிக்கணும்னு அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல செக் பண்ணி வாங்கிட்டு போகிறாரு, கேஷியர் ஜாஸ்தி கொடுத்துட்டாரு. என்னுடைய பர்சனல் ரிப்போர்ட்னால அவர் திருப்பி கொடுத்தாரு பணத்தை. சார் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் கொடுக்குறேன் சார். அந்த மாதிரி பர்சனல் ரேப்பர்ட் பில்டிங் இருக்க. இட்ஸ் நாட் எல்லாருக்கும் அவர் வரக்கூடிய கலையும் இல்லை, ஆனால் கற்றுக்கொள்ளலாம், தவறு ஒன்றும் கிடையாது. எப்போ ரேப்பர்ட் பில்டிங் வராதுன்னு கேட்டால், ஒரு கேப் மெயின்டைன் பண்ணா, நமக்கும் மற்றவர்கள் நடுவில் ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிட்டு சில பொசிஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிட்டையர்ட் பீப்புளை பார்க்குறேன், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பழைய பொசிஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இதில் இருந்தேன். நீங்களாம் செஸ் போர்டில் இருக்கும்போது நீ ராஜாவாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், குயினாக இருக்கலாம், கிங்காக இருக்கலாம். செஸ் கேம் ஓவர். இப்போ எல்லோரும் ஒரே பாக்ஸில் தான் இருக்கிறீங்க. ஒரே பாக்ஸில் இருக்கும்போது கிங் என்ன, குயின் என்ன, பிஷப் என்ன, யூ ஆர் இன்சைடு ஒன் பாக்ஸ். அவ்வளோதான், கேம் இஸ் ஆல்ரெடி ஓவர். அப்போ எப்படி ரிட்டையர்டான பீப்புள் பழைய பீப்புளோட மேனேஜ் பேசும்பொழுது இன்னும் அதே பொசிஷனை தூக்கிட்டு வந்தாங்கன்னா எப்படி ரேப்பிட் பில்டிங் வரும்? வராது. ரைட். ஸோ ரேப்பிட் பில்டிங்கிறது சுமூகமாக மக்கள் பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறோம், ஒரு வாரம் பண்ணிட்டு விட்டோம் அப்படிங்கிறத. ரெண்டாவது, நம்ம வந்து ரிலையபிள் பர்சனாக மாற வேண்டும். நம்பலாங்க, இப்போ நம்ம இந்த வேலையை கொடுக்கலாங்க, பொறுப்பை கொடுக்கலாங்க. ஒரு டீம் ட்ரஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்றால் டெலிகேட் பண்ண தயாராக இருக்கணும். எல்லாமே நம்ம தலையில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டால், தவறுன்னு சொல்கிறத விட இன்னும் பெட்டராக இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். பீப்புள் டோன்ட் டெலிகேட் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நான் பண்ணாதான் பர்ஃபெக்டாக இருக்கும், மற்றவங்க பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்கன்னுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்தது வந்து நம்ம பண்ணாதான் வந்து ஒரு கெத்து, இதே விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிட்டா நம்ம கெத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது வந்து இன்னொரு ஆளை எம்பவர் பண்ணிட்டோங்கிற ஒரு ஃபீலிங்கே வரல. அவன் ஒன்றும் கற்றுக்கல, அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம தான் பண்ணோம். நாலாவது, பேரெல்லாம் நமக்கு தான் வரணும். நான் பண்ணேன், கம்ப்ளீட் பண்ண, எல்லாம் தலையில் போட்டு ஒரு வேலையும் நடக்காது. ஸோ என்ன வேலைகளை யாருக்கு டெலிகேட் பண்ண கண்டுபிடிக்குது இஸ் ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன். எல்லா வேலையும் எல்லாருக்கும் டெலிகேட் பண்ண முடியாது. யாருக்கு எந்த வேலையை டெலிகேட் பண்ணலாம் கண்டுபிடிக்கும். இந்த விஷயம், இந்த விஷயத்தில் இவன் கில்லாடி, இவன் வந்து பிஆர்ஓ வேலை நல்லா பண்ணுவான், அவனை ஆஃபீஸில் யூஸ் பண்ணாதீங்க, பிஆர்ஓ வேலைக்கு யூஸ் பண்ணுங்க. வேறு யார் அனுப்பிச்சாலும் அந்த அளவுக்கு பிஆர்ஓ ரிசல்ட்ஸ் வராது. அவன் அழகாக எல்லாம் பேசிட்டு வருவான். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது, ஹால் புக் பண்ணுறதுலேருந்து வெளியே நடக்கிற எல்லாத்தையும் வில் டேக் கேர். இட்ஸ் அன் அசட் ஆஃப் யர் ஆர்கனைசேஷன். அவனை டெலிகேட் பண்ணுங்க அந்த வேலைக்கு. மேபி வருஷத்துக்கு 10 நாள் யூஸ் பண்ணுங்க, பட் 10 நாள் வேற யாரும் அந்த வேலையை பண்ண முடியாது, அவன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் எந்த வேலைக்கு லாயக்கு என்று கண்டுபிடித்து அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு கண்டுபிடித்தால் நீங்கள் சரியான லீடர். அவர்கள் சரியாக யூஸ் பண்ணால் அது டீமுக்கு நல்லது, ஆர்கனைசேஷன் நல்லது. ரிசல்ட்ஸ் வில் பி ஃபாஸ்டர், ரிசல்ட்ஸ் வில் பி எஃபெக்டிவ், ரிசல்ட்ஸ் வில் பி லெஸ் காஸ்ட், த எனர்ஜி வில் பி சேவ்டு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டெலிகேட் பண்ண தயாராக இருக்கணும். டெலிகேட் பண்ண தயாராக இல்லை என்றால் ஒய் ரெசிஸ்டன்ஸ் கம்ஸ் இன் மை மைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நான் ஏன் டெலிகேட் பண்ண தயாராக இல்லை? நான் வேணுங்கிற அளவு கற்றுக் கொடுக்கலையா? இல்லை அவன் வந்து இந்த அளவுக்கு அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா, ஒரு முடிவு எடுக்கிறேன்னா ஏன்? ஸோ அடுத்து வந்து ப்ரொமோட் ஓப்பன் செட்னு சொல்லிட்டேன். யூ ஷுட் பி ஈஸிலி அப்ரோச்சபிள் டு த பீப்புள். மற்றவங்க ஐடியா சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு கீழே யாராவது ஒருத்தனா இருக்கலாம், நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், பட் யார் சொன்னால் நம்ம கேட்கணும். கேட்டேன்னா அந்த ஐடியா வந்து சம்டைம் நல்லா ஒர்க்கபுளாக இருக்கும். நமக்கு தோணல, அவனுக்கு தோணியிருக்கு, அது ஒர்க்கபுளாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஆளை வச்சு நம்ம அந்த ஐடியாவை எடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொன்னால் நமக்கு தெரியாதவன், பிடிச்சவன், பிடிக்காதவன், லோயர் பொசிஷனில் இருக்குன்னு சொன்னால் அப்படி கிடையாது.
சஜஷன்ஸ் ஆர் வெல்கம், ஐடியாஸ் ஆர் வெல்கம், ஹூவர் மேபி. நான் ஐடியாவை தான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இஸ் இட் ஒர்க்கபிள்? இஸ் இட் சீப்பர்? இஸ் இட் பெட்டர்? இஸ் இட் குட் ஃபார் த ஆர்கனைசேஷன்? இஸ் இட் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் எனிபடி எல்ஸ்? பார்த்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அந்த ஐடியாவை. இப்போ ஐடியா சொல்கிறதுக்கே என்கரேஜ் பண்ணணும். சில ஃபேக்ட்ரிஸில், சில ஆஃபீஸில் வந்து அவர் சஜஷன் கொடுத்தாலே ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இல்லை சஜஷனை ஒர்க் பண்ணி ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட்னால என்ன பெனிஃபிட்டோ 10% ஆஃப் த பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் தர். பட் எப்போ ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும். ஐடியா கொடுக்கலாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா தான் நடக்கும். ஸோ லீடர்ஸ் ஆர் லேர்னர்ஸ் ஹூ நெவர் ஸ்டாப் எவால்விங். லேர்ன்னா எவால்வ், கற்றுக்கிறதோடு நிறுத்துறது இல்லை. ஒரு புத்தகம் படித்தால், சுய முன்னேற்ற புத்தகம் படித்தால் அது கண்டிப்பாக வேஸ்ட் கிடையாது. ஏனென்றால் அதனுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு 5% நீங்கள் பண்ணுவீங்க. எவ்ரி எம்ப்ளாயி ஷுட் ஃபீல் எம்பவர்ட் டு லீட். அவனுக்கு பொசிஷன் கொடுக்காதான்னு இல்லை, அதை அவனே எடுத்து பண்ணணும். இப்போ நம்ம தெருவில் குப்பை கட்டி நிறைய சேர்ந்து கிடக்குது, வரல. வை கான்ட் வி மேக் ஏ ஃபோன் கால் டு த கார்பரேஷன் ஆர் முனிசிபாலிட்டி? அவங்களுக்கு ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அந்த நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு சார் இந்த இடத்துல குப்பை 2 நாளாக வரல பாரு தெரியுது, கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களான்னு முடிஞ்சு போச்சு, நம்ம வேலை ஓவர். இது வந்து ஒரு தெருவில் இருக்கிற ஒரு லீடர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி கேன் பி தி லீடர். இது ஒவ்வொரு எம்ப்ளாயுமே அவங்கவுங்க ஏரியாவில் சொல்கிறதுக்கு எம்பவர் பண்ணால், சார் இந்த ஏரியாவில் இப்படி இருக்குது சார், என்னோட பிளேஸில் இப்படி இருக்குது சார், இந்த இது இப்படி இருக்குது சார், அவன் வந்து சொல்லுவான். அவன் வந்து அது லீட் மாதிரி தான், அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ எல்லாருடைய ஆர்கனைசேஷனோட பெனிஃபிட்டுக்காக அது பெட்டராக இருக்கும். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓனர்ஷிப், ஃபீட்பேக், இன்னோவேஷன் எல்லாமே நம்ம வி ஷுட் என்கரேஜ். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, நீ என்ன ஐடியா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களையும் நான் பார்க்குறோம். சஜஷனே கொடுக்கூடாது, சஜஷனை கொடுக்கூடாதுன்னு சொன்ன ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். வங்கியில் வேலை பார்க்கும்போது, நீ சஜஷன்லாம் கொடுக்காத, ரெட்டா விஷயம் சொல்ல செஞ்சுட்டு போ. அது 1000 பேர் இருப்பான். நமக்கு தோணுது, தோன்றதை விட்டுறக்கூடாது. அதை எப்படி பண்ணலாம்? யாருக்கு அஃபெக்ட் ஆகாம பண்ணலாம், ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் ஆகாம பண்ணலாம். அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம்படி மே ஸ்டாப்பர்ஸ். பட் ஸ்டில் உள்ளே இருக்கிற ஃபயர் வந்து அணைக்க முடியாது. இந்த ஆள் இருக்கும்போது நடக்காது, அடுத்த ஆள் ரொம்ப கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெகக்னைஸ் தேர் ஒர்க். எல்லா பீப்புளோட மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கிரேவிங் ஃபார் ரெகக்னிஷன். எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாருடைய மனதையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியான பாஸ்வேர்டு பாராட்டுதல் தான். ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தாலே பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்பப்போ தட்டி கொடுத்து பண்ணுறது அவங்கள. ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒரு லீடர்ஷிப் growth மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் 3 கண்டுபிடிங்க நீங்கள். இஃப் ஐ வாண்ட் டு பிகம் ஏ லீடர் 2.0 அப்படின்றால், நான் எந்த ஏரியாவை டேப் பண்ணணும், எந்த ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த ஏரியாவில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைங்க. இந்த 3 ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ணீங்கன்னா, அடுத்தோட நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் லீடர் தான், சந்தேகமே கிடையாது. ஸோ ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இந்த நாள்லேருந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச். இது நான் வந்து சொல்லி எல்லா ட்ரைனிங்லும் சொல்லி ஐ brought about பிஹேவியரல் சேஞ்சஸ் இன் த எம்ப்ளாயீஸ். நாளிலேருந்து இப்படி பண்ணுறான் சார்னு சொல்லினவங்க இருக்காங்க, கமிட் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணுறது பார்க்கும்போது, சாமி சார் உங்கள் செஷன் தான் சார் லைஃப்பை மாற்றுச்சு, அதுக்கப்புறம் நான் இப்படி தான் சார் மாறி இருக்கிறேன், ஐ எம் என்ஜாயிங் த பெனிஃபிட் சொன்ன ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ பிஹேவியரல் சேஞ்சை அவனுக்கு புரிய வைக்கிறோம். ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி, இப்போ எமோஷனல் பற்றி, கோபத்தை பற்றி பேசும்பொழுது, உனக்கு கோபம் வருவது இயற்கை, அதனத்தில் வார்த்தைகளால் கொல்லணுமா? கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்கள வார்த்தைகளால் சுடணுமா? நான் கோவப்படுறேன், இந்த விஷயம் நீங்கள் பண்ணது பிடிக்கலன்னு சொல்லாமே, அது ஏன் உன்னோட எமோஷன்ஸை கூட்டிக்க, ஏன் ட்ரிகர் பண்ணுற, நீ மற்றவங்களையும் ட்ரிகர் பண்ணுற? அடுத்தோட கோவம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வாயை மூடிட்டு இரு, கம்முன்னு. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் தான் எல்லா ப்ராப்ளம் நடக்குது. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் உனக்கு கோவமாக இருக்குது, போய் தண்ணி குடி, ஒரு ரூம் போயிட்டு வா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா, கொஞ்சம் நிமிஷம் சுற்றிட்டு வா, அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ அனலைஸ் பண்ணு. இந்த கோவமாக கத்துறது நின்று போயிடும், சொல்யூஷன் கிடைக்கும். நீ இப்படி பண்ணது பிடிக்கல, இப்படி பண்ணியிருக்கணும், நீ பண்ணது வந்து எனக்கு நிஜமாக கோபம் வந்தது, அவ்வளோதான் மெசேஜ். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சார் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் சார், ரொம்ப கோவமாக கத்திருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், குழந்தைகளே நான் அடிச்சிருக்கேன் சார், இனிமேல் அடிக்கூட முடிவு பண்ணிட்டேன், கூப்பிட்டு வச்சு நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அப்பா அப்படி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே அப்படி, சார் நீ இப்படி பண்ணீங்கன்னு நினச்சேன், இப்படி பண்ணீங்க, எனக்கு பிடிக்கல, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஐ எம் ஆங்கிரி வித் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். மெசேஜ் மட்டும்தான். யூ வாண்ட் டு பாஸ் ஆன் த மெசேஜ், யூ வாண்ட் டு கம்யூனிகேட், யூ ஆர் நாட் ஓகே, அவ்வளோதானே தவிர அந்த இடத்துல சூழ்நிலை சீன் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் we have to live with the same people tomorrow on also. அவங்களோட வாழ்ந்தாகணும். ஏதோ பஸ் பேசஞ்சராக சண்டை போட்டு அவன் ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கினா, நான் ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கினா, அவன் யாருன்னு தெரியாது, அது இல்லை. லைஃப்பில் கூடவே ட்ராவல் பண்ணுறோம், கலீக்ஸும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி. ஸோ பிஹேவியர் சேஞ்ச் இருந்தால்தான் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக இருக்கணும், தூங்கினா நிம்மதியாக தூங்க முடியும். ஸோ கண்டினியூஸ் ஃபீட்பேக் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கேட்டால் நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஸோ லீடர்ஷிப்ஸ் நாட் அபவுட் பீயிங் இன் சார்ஜ்.
இட் இஸ் அபவுட் டேக்கிங் கேர் ஆஃப் தோஸ் இன் யுவர் சார்ஜ். உங்களுக்கு கீழே இருப்பவர்களை நீங்கள் எப்படி வழி நடத்தி மேம்படுத்தி கொண்டு போறீங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் யுவர் பொசிஷன், இட் இஸ் அபவுட் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட், மனப்பான்மை. லீட் ஃப்ரம் வேர் யூ ஆர். இது வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ராபின் சர்மாவோட புக்கில் இருந்து கிடைக்கிற 15 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ 3 ஸ்லைடு இதில் இருக்கும். ஸோ எவ்ரி கேன் பி எ லீடர். நம்ம வந்து இது எப்படி எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இட்ஸ் லீடர்ஷிப் நாட் அபவுட் யுவர் பொசிஷன், இட் இஸ் அபவுட் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். அடுத்து வந்து லீட் ஃப்ரம் வேர் யூ ஆர். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த சொல்லுங்க, அங்கேருந்து நீங்கள் பண்ணுங்கள். என்ன சின்ன லெவல் இருந்தாலும் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய ஒரு டைட்டில் கொடுத்தாதான் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு அவசியம் கிடையாது. நிறைய சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன்னா இது வெளியே இதுக்காக சொல்லலை, பட் நம்மளுடைய ஆத்மத்தை இதுக்காக பண்ணுறோம். நம்ம எந்த இடத்துல ரெகக்னிஷன் கொடுத்தா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம போய் வாலண்டராக அறிக்கை பண்ணலாம், தப்பே கிடையாது. ரோட்டில் போகிற ஒரு 2 ஆணி கிடக்கு, எடுத்து போடலாம், தப்பு கிடையாது. இதுக்கு எனக்கு பொசிஷன் கொடுத்து எனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தா தான் நான் ஆணியெல்லாம் எடுத்து போடுவேன், இல்லை நான் தரையை பார்க்க மாட்டேன், அப்படி இல்லை. ஒரு கல், ஒரு பெரிய ரவுண்டு கல், ஒரு உருளை கல் மாதிரி ஒன்று கிடக்கிறது, அது மேலே ஏதாவது 2 வீலர் சின்ன ஸ்லிப்பாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கல்லை தட்டி விடலாம், அது ஒரு லீடர்ஷிப் தானேங்க. வி டூ நாட் சர்டிஃபிகேட். யாரும் நம்ம ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ரெகக்னிஷன் கொடுத்து பட்டம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறங்க, அவ்வளோதான். அதுவே லீடர்ஷிப் தான். ஸோ யூ டோன்ட் நீட் எ டைட்டில். இதை எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைட்டில் தேவையில்லைன்னு சொல்கிறோம். சேஞ்ச் பிகின்ஸ் வித் யூ. உங்களிடத்தில் தான் மாற்றங்கள் ஆரம்பிக்கின்றன. மற்றவங்களோட மாற்றங்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் உங்களிடம் மாற்றத்தை பார்க்க வேண்டும். அப்போ தான் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிற முக்கியமான விஷயம். ஸோ இன்னோவேஷன், நம்மளுடைய ஜாபை இன்னும் இன்னோவேட்டிவாக எப்படி பண்ணலாம், இன்னும் வித்தியாசமாக எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தை குறைக்க முடியுமா, இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை குறைக்க முடியுமா, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்னஸ் வர முடியுமா, எரர் கம்மியாகுமா, அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். அது பேப்பர் ஒர்க்கில் இருக்கலாம், மிஷின் ஒர்க்காக இருக்கலாம், எது வேணாலும் சரி. ஸோ அட்வர்சிட்டி பில்ட் ஸ்ட்ரென்த். மாறுபட்ட கருத்துக்கள், ஒரு சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, இதெல்லாமே நமக்கு நம்மளுடைய பலத்தை வெளிக்காட்ட உதவும் ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டும். அது நம்மளை ஷேப் பண்ணிக்கிறது, எதிர்காலத்தை ஷேப் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட், தொடர்ந்து கற்றுக்கொள்ள நபராக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம ரேங்க்கு தவிர, பொசிஷன் தவிர, ரோல் தவிர, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களுக்கு நம்ம மரியாதை வேணும், நம்ம எதிர்பார்த்தா நம்ம கொடுத்தா தான் பல மடங்காக திரும்பி வரும். ட்ரீட் தி பீப்புள் வித் ரெஸ்பெக்ட், டெஃபினெட்லி பீப்புள் வில் ரெஸ்பாண்ட் டு யூ வித் ரெஸ்பெக்ட், நோ டவுட். நம்ம மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும். மரியாதை வேண்டுமென்றால் மரியாதை கொடுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஸோ மரியாதை, அன்பு, அதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதான். என்னங்க காஃபி சாப்பிட்டீங்களா, என்னங்க லஞ்ச் சாப்பிட்டீங்களா, என்னங்க எப்படி இருக்கீங்க, உடம்பு சரியில்லையே, நீங்களே அப்பா உடம்பு சரி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அம்மா உடம்பு சரி எப்படி இருக்கிறீங்க, இந்த ஒரு கனிவான வார்த்தைகள் போதும் இந்த ரேப்பிட் பில்டிங்க்கு. நம்ம வந்து ஆஃபீஸ் தவிர வேறு எதுவுமே பர்சனல் லைஃப்பில் பேசவே இல்லை அப்படின்றால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே, ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபேமிலி பற்றி பேரும். நார்த்தில் வந்து கொஞ்சம் அடிக்கடி எல்லாரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் த பொசிஷன் தே கோ அண்ட் மீட். எப்போ ஒரு தடவை இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க வராங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபே கலீக்ஸே போகிறாங்க வராங்க. இங்கே அப்படி இல்லை. நான் ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும், நான் யார், அவன் என்ன லெவலில் இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு பெரிய கேப் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் வர்றது ரேப்பிட் பில்டிங் நல்லா இருக்கனால நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாலண்டரி இன்வால்மெண்ட் இருக்கிறது. இங்கே அது கொண்டு வர முடியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இடத்துல பேசுகிறேன் சார், நான் மேனேஜராக இருக்கேன், லீடராக இருக்கேன், நான் வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகலாமா சார், ஆனால் அவன் வீட்டுக்கு வரட்டும், நீங்கள் அவன் வீட்டுக்கு போய் என்ன தப்பு, சிட்டி கிரைம், நத்திங் ராங். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போங்க, இல்லை வெளியே இடத்துல மீட் பண்ணுங்கள். அந்த ரேப்பிட் பில்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஃபீலிங் அவன் பார்க்குறான். ஸோ அது போதும். பி ஆத்தென்டிக். வாட்டர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாலும் சரி, எல்லா நாளும் ஆத்தென்டிக்காக நீங்கள் கொடுங்க. அப்போ தான் நம்ம மேலே மரியாதை கூடும். ஃபோக்கஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட்ஸ், நாட் ஆன் த ரிவார்ட்ஸ். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பண்ணால் எனக்கு என்ன பேர் கிடைக்குமா அப்படிங்கிறத விட என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்துட்டு போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய இம்பேக்டை கொண்டு வருகிறது. சிறிய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். சிறிய சிறிய மாற்றங்கள் கொண்டு தான் பெரிய மாற்றங்களுக்கு விதை போடுகிறன. ஸ்மால் டிராப்ஸ் ஒன்லி மேக் த ஓஷன், ரைட்? ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வரக்கூடிய மழை துளிகள் தான். ஸோ அதுபோல் ஒவ்வொரு விஷயமும் பண்ணி கொண்டு வந்தால் மிக பெரிய அளவுக்கு போக முடியும். ஸோ ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்தாலே போகிறோம், வேற ஒன்று நமக்கு இன்வால்வ் ஆட்டோமேட்டிக்காக வந்தாலே போகிறோம், பெரிய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ டெய்லி எக்ஸலன்ஸ்னு ஒரு வார்த்தையை வந்து ராபின் சர்மா யூஸ் பண்ணுறாரு. தினசரி முன்னேற்றம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ டெய்லி எக்ஸலன்ஸ் அப்படின்றால் நேற்றை விட இன்று நாம் எவ்வளோ வளர்ந்தோம், போன வாரத்தை விட இந்த வாரம் நம்ம எவ்வளோ பெட்டராக இருக்கோம், போன மாதத்தோட இந்த மாதம் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோங்கிற ஒரு சின்ன யார்ட்ஸ்டிக் நமக்கு நாமே அளவுகள் வைத்து கொண்டாலே போதும். ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ரிசல்ட். எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் எமோஷனலாக ட்ரிகர் ஆகாமல் இருங்க. இது ஒரு சவால், யோசிப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் ஐடியா கேட்டு பொறுமையாக அவசரப்பட்டு முடிவு பண்ணால் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சர்வ் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் சுயநலமாக மற்றவர்களுக்கு சேவை புரியுது, அதுக்கு முதலிடம் கொடுத்து ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுத்து நம்ம எடுத்துக்கிட்டால்
நமக்கு தன்னை அறியாமல் நம்மளுடைய பொசிஷனில் வந்து நம்ம பேர் அதிகமாக நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்கிற விஷயம். லீவ் ஏ லெகசி. இந்த ஆள் ஒரு 5 வருஷம் இருந்தாருங்க இந்த பொசிஷனில், அவர் ஜெமுங்க, அவரை மாதிரி ஒரு ஆள் வர முடியாதுங்க. என்ன மனுஷன் தெரியுமா அவர்? அந்த ஒரு லீகசி தி பீப்புள் ஆர் லீவிங். வாட் ஃபுட் மார்க்ஸ் யூ வில் லீவ்னு நான் சொல்லுவேன். ஃபுட் மார்க்ஸ்னா என்ன? உங்களோட பதிவுகள். நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பதிவு என்ன? சிமெண்ட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் காயணும் அப்படின்னா அது கூட பொறுமை இல்லாமல் அது மேலே ஒருத்தன் பைக்கை நடத்திட்டு போகிறான், சைக்கிள் தள்ளிட்டு போகிறான், இல்லை நடந்து போகிறான். அந்த ஃபுட் மார்க்கு தான் பெர்மனெண்ட்டாக இருக்குது. சிமெண்ட் காயதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஜாபில் நீங்கள் 5 வருஷம் இருந்துட்டு போனீங்க, எவ்வளோ ப்ராசஸ் மாற்றி வச்சுட்டு போயிருக்காருங்க. இதில் 2 வருஷம் இருந்தாருங்க, இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு போய் சூப்பராக பண்ணிச்சுட்டு. தட்ஸ் ஒரு ஃபுட் மார்க்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம முக்கியமான பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நம்ம லீடர்ஷிப் 2 என்பது வந்து எல்லாரும் முடியாத ஒரு விஷயங்கள் கிடையாது. முடியாது என்று நம்ம எதையும் நினைச்சிட்டா முடியாது. முடியும் என்று யோசித்தால் முடியும். எப்படி சாத்தியம் என்று நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முடியாது என்று நினைத்தால் முடியவே முடியாது, சாத்தியமே இல்லைங்கிறது ஆழ்மனம் சொல்லிவிடும். ஸோ என்னோட ஃபோன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, என்னோட இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, யூடியூப் ஐடியை நான் போட்டிருக்கிறேன். மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நீ தாராளமாக வரவேற்கிறேன். அடுத்த 5 நிமிஷம் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஹவு டு வாண்ட் மீ டு டேக் த செஷன், ஃபர்தர் செஷன் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்டராக்டிவாக நான் கொண்டு போகிறேன். கொஞ்சம் இன்டராக்டிவ் பண்ணல தான். நான் நேரில் எனக்கு பேசி தான் பழக்கம். நிறைய வெபினார்ஸ் ரொம்ப கம்மி தான், அரௌண்ட் 600 கிட்ட தான் பண்ணேன். நேரில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். இண்டிவிஜுவல் ஐடி கான்டாக்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இடத்துல தொய்வு வந்தாலும் நம்ம பக்கத்தில் போய் மோட்டிவேட் பண்ணோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். அவன் வந்து கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுப்போம். எவ்ரி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். கொஞ்சம் பிரிஸ்காக உட்கார வைக்கலாம். ரைட்டா? ஆன்லைனில் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தர், சம் சேலஞ்சஸ் ஆர் நோ டவுட், பட் ஸ்டில் லேர்னிங். நம்ம கொடுத்ததில் ஒரு 10% 20% நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான். ஸோ எவ்ரி வீக் ஒரு டாபிக் எடுத்து பண்ண போகிறேன். 9 டாபிக், இன்னும் ஒரு டாபிக் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 8 டாபிக் இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. மக்கள் கார்ப்பரேட் சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது ஆசை. இலவசமாக கொடுக்கறதுனால, காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கறதுனால அது வேல்யூ இல்லாமல் போகக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஐ சார்ஜ் அந்த அளவுக்கு நான் கம்பெனிஸ் பண்ணுறேன், கொடுக்குறாங்க. பட் என்றால் அந்த வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ கொடுக்கறதுனால தான் மக்கள் நம்மளை திருப்பி கூப்பிட்றாங்க, இத்தனை பேட்சஸ் கொடுக்குறாங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. 3 இயர்ஸ் பேக் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் எப்படி பண்ணணும்னு இன்றைக்கின்னு பார்த்தா 30% மாறி இருக்கும். ஏன்னா நான் லேட்டஸ்ட் உட்காந்து விஷயங்கள் தேடி மக்களோட ட்ரெண்டு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அதையும் சேர்த்து உள்ளே இன்வால்வ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் அப்டேட் டு கிவ் தம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்னோட விஷயங்கள் எப்படி பண்ணிட்டு இருங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுத்தால் நான் நீ மாற்றிக்கொள்ள, நான் கொடுத்ததான் கரெக்ட்னு சொல்லாமல் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் பார்த்து கொள்ள முடியும். ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ உங்கள் பேர் அண்ட் ஃபோன் நம்பரை வந்து சாட்டில் போட்டுருங்க. ஸோ தட் ஐ கேன் ஹேவ் சம் ரெக்கார்ட் ஃபார் ஆல் ஜாயினிங், ஃபார் ஆல் அட்னிங், ஃபார் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு எனக்கு தெரியும். நோட் பண்ணி சாட்டில் போட்டு விடுங்க, பேர் அண்ட் ஃபோன் நம்பர் போட்டு விடுங்க. இன்னும் இந்த மெசேஜ் எவ்வளோ பேருக்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து ஒரு 8வது செஷன் வரும்போது 100 பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே எனர்ஜி 100 பேருக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ரெடி டு டூ இட், பட் பீப்புள் ஷுட் பி ரெடி டு டேக் இட். இது வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் பி வாலண்டரி இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் ஆர் தர் கம்பெனியில். நான் வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுக்க முடியாது, 1 ஹவர் உட்கார முடியாது. தெர் ஆர் தர் பட் ஒரு ஹெச்ஆர் நினைத்தால் ஒரு 3 எம்ப்ளாயை ஒரு வாரத்துக்கு உட்காந்து ஷேர் பண்ண முடியும். நீங்கள் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 3 பேரை ஒரு கேட்டலிஸ்டாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஸோ மை ரெக்வஸ்ட் டு ஹெச்ஆர், இதை வந்து கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க. 3 எம்ப்ளாயிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த 3 மணி நேரம் உங்களுடைய டேர்ன் ஓவர் டைம் வந்து அஃபெக்ட் ஆகிறதா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 10% 20% மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் வந்து இந்த குரூப் ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன். அது புக் லவர்ஸ் கிளப்னு சொல்லி டெலிகிராம் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன். நான் படிக்கிற புக்கில் இருந்து ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இல்லைன்னா இப்போ இன்டர்நெட்லேயே நிறைய கிடைக்கிறது. இந்த புக்கிலேருந்து 10 வேல்யூபிள் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி மோர் தென் 1070 புக்ஸோட கலெக்ஷன் வச்சுருக்கிறேன். ஒன்லி ஒன் என்ட்ரி ஃபீ, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் சொல்லி 299 தான் வச்சுருக்கேன். ஏன்னா சும்மா கொடுக்கக்கூடாது, இலவசம் கொடுத்தா வேல்யூ கிடையாது, நம்ம உழைப்புக்கு மரியாதை எல்லாம் போயிடும். அதனால் சிறிய அமௌண்ட்டாக 299 வச்சுருக்கிறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வேறு எதுவும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் நாலேஜ் ஷேரிங்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறேன். லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன். தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் எ மெம்பர் தட் குரூப், அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதில் நீங்கள் மெசேஜ் நீங்கள் சேட்டில் போடுங்க. ஸோ 7-8 பேர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறீங்க. இன்னொரு 4 பேர் நம்பர் கொடுக்கல. தயவுசெய்து நம்பர் போடுங்க, பேர் அண்ட் ஃபோன் நம்பர் போடுங்க. ஸோ தட் நான் கூட உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன். நாலேஜ் ஷேரிங் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸோட இது அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ என்னோட கண்டினியூஸ் லேர்னிங் எடுத்துகிட்டு இருக்கனால ஏதாவது வேறு சேனலில் வேறு விஷயங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறேன். டெலகிராம் சேனலில் ஒரு 10 சேனல் வச்சுருக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் 40 குரூப்புக்கு மேலே வச்சுருக்கிறேன். அதில் பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது 2-3, மற்றெல்லாம் என்னோட ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்கள ஒரு குரூப்பில் வச்சு என்னோட பர்சனல் ட்ரைனிங் 1-to-1
வரையில அது மாதிரி அவங்கள தனியாக வச்சு அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஆன்லைன் பண்ணக்கூடிய செஷனும் சரி, டைரெக்டாக ஹோட்டல்ஸில் 3 ஸ்டார் ஹோட்டல் எடுத்து பண்ணுற செஷனும் சரி, ஒரு தனி பேட்சாக வச்சு அவங்களுக்கு அப்டேஷன் லைஃப் லாங் சப்போர்ட் வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்துட்ருக்கிறேன். எந்த புதிய தகவல் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு. அன்னையோட ஒரு நாள் என்னுடைய ஒரு ட்ரைனிங் முடிஞ்சதோட அது கட்டு கிடையாது. அன்னைக்கு தான் அசோசியேஷன் ஆரம்பிக்குது. எனக்கும் இந்த பார்ட்டிசிபென்ட் அசோசியேஷன் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அதுக்காக அந்த எம்பவர்மெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐ எம் கமிட்டட் ஃபார் மை ட்ரைனிங். அந்த ஒரு வார்த்தை மற்ற ட்ரைனர் யூஸ் பண்ணவங்களாம் எனக்கு தெரியாது. பட் வாட் எவர் ஐ டூ ஐ எம் கமிட்டட் ஃபார் இட். அது தொடர்ந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத. போன வாரம் ஒரு குரூப் ஒன்று பண்ணேன். அவங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஆரம்பிச்சு நான் போட்டுட்ருக்கேன். சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற டாபிக் பண்ணேன். 3 நாளாக பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். இதை விட நமக்கு என்ன வேலை? நம்ம சினிமா பார்க்க பிறந்திருக்கோம், டிவி பார்க்க பிறந்திருக்கிறோமா, இல்லை என்டர்டைன்மெண்ட் பார்க்க பிறந்திருக்கிறோமா? அதெல்லாம் இருக்குது, காலம் இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். ஒரு 80 வயசுக்கு மேலே வெளியே நடக்க முடியாமல் போகலாம், உட்காந்துருக்கலாம். அப்போ உட்காந்து எல்லா என்டர்டைன் பார்த்துக்கலாம். நாட் நவ். நவ் இஸ் த டைம் டு கெயின் மோர் அண்ட் ஷேர் மோர், என்ஜாய் த இன்னர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான். நவ் த ஃபோரம் இஸ் ஓப்பன் டு ஆல் ஆஃப் யூ. யூ கேன் டெல் யுவர் வியூஸ். இதை நான் ஸ்லைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். another 5 minutes உங்களோட ஃபீட்பேக் உங்களுடைய இது கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். ரைட், வெல்கம் சார். குட் மார்னிங் சார். மை நேம் எஸ் சார். சத்யநாராயண். எஸ் சார், சொல்லுங்கள் சார். நல்ல வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் சார். நல்ல ஒரு மோட்டிவாக இருக்குது, ப்ளஸ் தேங்க்யூ சார். இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களோட ஸ்பீச். தேங்க்யூ சார். எஸ்பெஷலி இப்போ வந்து நீங்கள் இந்த EQ பற்றி பேசுனீங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நானும் அந்த இட்லியா இருங்கன்னு சொல்லிட்டு அவரோட புக்கு அதை படிச்சிருக்கேன். அது சரி. அந்த புக்கு அவர் வந்து அந்த இட்லியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று படிச்சிருக்கேன். ஆனால் இக்கிகாய், அது அப்ளை இக்கிகாய் தானே? இக்கிகாய். அதான் EQ பற்றி இக்யூ, பேர் இக்யூ. ஆத்தர் இட்லியாக இருங்கன்னு சொல்லிட்டு சோமவல்லியப்பன் சாரோட புக் ஒன்று நான் ஆமா, ஆமா. படிச்சிருக்கேன் நான். சரி, சரி. அதுல வந்து இந்த எமோஷனல் ஹேண்ட்லிங் இன்டெலிஜென்ஸ் பத்தி பயங்கரமா இது எப்படி நம்ம இருக்கணும். ஆனா அதை அப்ளை பண்ற டைம்ல நமக்கு வந்து அந்த ஒரு பேஷன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது. நமக்கு தெரியுது நம்ம கோவப்படுறோம், ஆனா அது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்றோம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? ஓகே, ஓகே. அது வந்து இப்போ நான் ஒரு உதாரணமே எப்போதுமே சொல்கிறது உண்டு. ஒரு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஒன். எமோஷன் மேனேஜ் கிளாஸ் வருது, பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி டைம், ரொம்ப டேஞ்சரஸ் டைம். எமோஷன் ஸ்பீக் ஆகும் பொழுது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வரும். ஆமா, அது கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எதை மாதிரிலாம் நம்ம வந்து வார்த்தைகளை விட்டு இல்லை ஆக்ஷன் பண்ணி அடித்து கிடிச்சு எவ்வளோ அனுபவங்கள் வாய்ந்திருக்குன்னு உள்ள ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாக் நமக்கு ஞாபகம் வரணும். அன்னைக்கும் கோபம் வந்தது, அந்த இடத்துல இப்படி நடந்தனால தான் இப்படி ஆச்சு. இந்த இடத்துல ஓகே, கோபம் வருது இயற்கை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரணும். ரெண்டாவது, நமக்கு கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, அது மெடிடேஷன் தான் சொல்லலை, என்ன பண்ணாலும் சரி ஒருமுகப்படுத்தி சுற்றி உள்ள சூழ்நிலைகளை இப்படி யதார்த்தம் இப்படி நடக்குது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல இப்படி வருது, இப்போ நான் எப்படி இருக்கணுங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்கு வரும். ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறது உண்டு. எனக்கு நடந்த விஷயம். கார் எடுத்துகிட்டு ஓகே, போயிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ரோடு காலியாக இருக்குது. நார்மலாக சிட்டிக்குள்ளே என்ன காலியாக இருந்தாலும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நம்ம போக மாட்டோம். அங்கே இருந்து அந்த பக்கம் கொஞ்சம் காலியாக இருக்குது. ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன் குறுக்க ஓடி வரான். ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்து வந்துட்டான். மீடியன் வரைக்கும் வந்து என்னோட காரை பார்த்து நிறுத்திட்டான். நான் ஓகே, அப்படியே அதே ஸ்பீடில் போனால் அவன் அதே மாதிரி கிராஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக அவனை இடிச்சிருப்பேன். நான் அவன் பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு உடனே வந்து நான் ஸ்பீடை குறைச்சேன், நிறுத்திட்டேன். அவனுக்கு என் மேல் பயங்கர கோபம். ஏன்னா ரோடு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. என் ஓன் கார்னால், என்னோட ஒரே ஒரு கார்னால் அவன் நிற்கிற வேண்டியிருக்கு. ரோடை கிராஸ் பண்ணுறது அவனுக்கு கஷ்டம். என் மேலே ஓகே, கோபத்தில் என்ன பண்ணிட்டான், தரையில் ஒரு துப்பு துப்பிட்டு போடா அப்படிங்கிறான். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து உடனே என்ன தோணும், நம்ம யார், எத்தனை இடத்துல சீஃப் கெஸ்டாக இருந்திருக்கிறோம், நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு உடனே என்ன பண்ணோம், நம்மளோட எல்லாத்தையும் ஓ, எடுத்துட்டோம். ரோட்டில் போகிற ஒரு 10 வயசு பையன் நம்மளை பார்த்து போடான்னு சொன்னான்னா ஈகோ கண்டிப்பாக வரும். எனக்கு வந்து சந்தேகம் கிடையாது. இறங்கி 4 சாத்தலாமான்னு தோணுது. இல்லை 4 கண்ணாடி இறக்கி 4 திட்டலாமா தோணுது, கட்டாவர திட்டலாமான்னு தோணுது. ஆனால் ஒரு இடத்துல இன்டெலிஜென்ஸ் சொல்லுது, எமோஷன்ஸ் வந்து சொல்லுது இதெல்லாம் இறங்கி அடி இல்லை திட்டு அப்படின்னு சொல்லுது. இன்டெலிஜென்ஸ் சொல்லுது, இவன் யார் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க, அவன் தப்பாகவே இருக்கட்டும், அவன் நீ போடா சொல்லுறவன் உனக்கு என்ன ஆகிட போகிறது, இந்த சூழ்நிலை நீ எப்படி சமாளிக்கிறது தான் சவால் உனக்கு அப்படின்னு என்னோட இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. ஓகே, ஓகே, ரொம்ப கஷ்டம் அது. அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸை குறைச்சி இன்டெலிஜென்ஸை வேலை செய்வது கஷ்டம். மெனி டைம்ஸ் எமோஷன்ஸ் வில் ஓவர்டேக் இன்டெலிஜென்ஸ், பீப்புள் லூஸ் தேர் லைஃப்ஸ். கவுன்சிலிங் வர்ற கேஸ் எல்லாம் Correct. பார்த்துருக்கேன். கவுன்சிலிங் அதுதான் வர்ற கேஸ் நடக்குது. எல்லாம் பார்த்துருக்கேன். எமோஷன்ஸ் வில் ஓவர்டேக் இன்டெலிஜென்ஸ்
அண்ட் தே லூஸ் தேர் லைஃப், லூஸ் தேர் ட்ராக் கம்ப்ளீட்டாக. நிறைய பார்த்துருக்கேன் கவுன்சிலிங். எங்கே மிஸ்டேக் நடந்து அந்த இடத்துல எமோஷன்ஸ் ஓவர்டேக். இன்டெலிஜென்ஸ் சொல்லும், தப்புன்னு சொல்லும், ஆனால் அதை தாண்டி எமோஷன்ஸ் அந்த நேரத்தில் தேங்க்யூ சார். உணர்ச்சிகள் சொல்கிறதான் கேட்குறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் அனுபவ ரீதியாக பார்க்குறோம். இப்போ அவனை அடித்தால் என்ன ஆகும், நான் இறங்கி அடிச்சிட்டேன் என்ன ஆகும், திருப்பி அவங்க பையன் ஃபேமிலியில ஏதாவது பக்கத்தில் ஃபேமிலி நிற்கலாம், பிரச்சனை வரும். ஆமா வரலாம். ஃபேமிலி இருந்து அடிக்கலாம். என் பையன் திட்டினாதாயா, எப்படியா நீ அடிக்கலாம், உனக்கு எங்கே அறிவு போச்சு கேட்பான். இல்லை என் காரை உடைக்கலாம், ரைட்டா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகலாம், ரைட்டா, இல்லை ரோட்டில் பேரண்ட்ஸே இல்லை, ரோட்டில் வேற யாராவது பார்க்குறான், ஆனால் இந்த வயசாக இருக்கான் இவன் போய் இந்த வயசு பையனுக்கு அடிக்கிறான் அப்படின்னு நினைப்பான், ரைட்டா. இல்லை நான் திட்டினா கூட, நான் திட்டுறேன்னு வச்சுங்க, நான் கெட்ட வார்த்தை சொல்கிற ஆள் கிடையாது, ஆனால் எமோஷன்ஸ் அவுட் ஆகாமல் எல்லாரும் கெட்ட வார்த்தை வரும், ஒழிச்சு வச்சு இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். கெட்ட வார்த்தை சொல்கிறேன், அந்த பையன் போயிடுவான். இல்லை அவன் போகும்போது இன்னும் 2 கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போவான். அந்த 2 கெட்ட வார்த்தை என் மைண்ட்ல இருந்து இறங்காது, அன்னைக்கு பூரா இருக்கும். இப்போ நான் என்ன மாதிரி சூழ்நிலையில நான் உருவாக்கிட்டேன், எனக்கு முன்னாடி என்னோட மென்டல் வைப்ரேஷனை காலி பண்ணிட்டேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்ன விஷயத்தை உள்ளே போட்டுறனோ அதை தான் உடனே டிரான்ஸ்மிட் பண்ணுது. நான் இவன் மேலே கோவத்தில் கெட்ட சொல்லி இரிட்டேஷனாக 2 வாரம் திட்டேன், அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை என்னோட டிரான்ஸ்மிட்டர் உடனே பரப்புது, சுற்றி பரப்புது. லைக் அட்ராக்ட் லைக்ஸ். இன்னும் அடுத்த ஜங்ஷன் இதே மாதிரி ஒருத்தன் குறுக்க விழுவான். த என்டையர் டே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் தான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அதான் அன்கான்ஷியஸ்லி ஒரு டூயிங். கான்ஷியஸ்லி நீங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணலாம். when you allow the unconscious to do it, all the things happen. சின்ன உதாரணம், இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் என்ன வந்தாலும் go and take, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க, தண்ணி குடிங்க, இது மாதிரி பண்ணியிருக்கான் என்னன்னு சொல்லி யோசிங்க, வழி கிடைக்கும். அதே இடத்துல இருக்கும்பொழுது போகாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்லிப் ஆஃப் த டங் டேம் ஈஸி, அதை ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். தெரியாமல் சொல்லிட்டேன்னு ஒரு வார்த்தை வந்து சைக்காலஜிஸ்ட் will not accept it. ஏன்னா உள்ள என்ன ஸ்டாக் இருக்கோ அதுதான் வெளியே வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் எமோஷன் மேனேஜ்மெண்ட் 1 டே கிளாஸ் அது. நிறைய இது கொடுத்து, ஷீட்ஸ் கொடுத்து, ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து, இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும் கொடுத்து, போர்டில் எழுத சொல்லி புரிய வைக்கணுங்கிறது வந்து, ஏதாவது தியரியா சொல்லாமல் புரிய வைக்கிறது தான் ட்ரைனிங்கில் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டு போயிடலாம், ஒரு நிமிஷம் அட்வைஸில் பண்ணிட்டு போயிடலாம். இது ஏங்கிறது புரிய வைக்க 1/2 மணி நேரம் ப்ராசஸ் அது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஆறுமுகம் சார், சொல்லுங்க சார். கும்பகோணம். சொல்லுங்க சார், மோஸ்ட் சென்டிலேட்டிங் செஷன் டு த டாபிக் லீடர்ஷிப் 2.0. ரொம்ப உங்களுடைய பிரசன்டேஷன் அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டிருக்கேன். எனக்கு 1 hour செஷன்ல ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டிருக்கேன். ரியலி சார், எல்லாம் ஆல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வாட் எவர் வி கம் அக்ராஸ் இன் அவர் லைஃப், அதை நீங்கள் டீல் பண்ணி ஸோ ஹவு டு ஹேண்டில் அண்ட் ஹவு டு பிகம் எ கிரேட் லீடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. ரியலி சார், ஸோ மச் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு 8 செஷன் இருந்து பாருங்க, ரைட்டா? பார்க்குறேன் சார். ஷூர் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ் சார். மற்ற நண்பர்கள், மற்ற மேடம், உதயா மேடம், காயத்ரி மேடம், கேன் கிவ் யுவர் ஃபீட்பேக் யுவர் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா. எஸ் சொல்லுங்க சார். ரொம்ப உங்க எனர்ஜி, உங்க இன்சைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நீங்க வந்து ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸை வச்சு சொல்றது இன்னும் ஈஸியா போய் சேருது சார். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் இது, அதை விட நீங்க ரொம்ப அப்படியே ஈஸியா அதை சொல்லிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப இன்சைட்ஃபுல் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. மற்ற நண்பர்கள், feedback, honest feedback, any corrections to be, any modification, any improvement should be done. சார், செஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிராக்டிக்கலா இப்ப நாங்க டே டு டேல என்ன ஃபேஸ் பண்றோமோ அதை அப்படியே நீங்க வீடியோ மாதிரி போட்டது மாதிரி இருக்கு. சோ நீட் ஆஃப் த ஆர் இப்ப நாங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்றது நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. சோ அடுத்தடுத்த செஷனும் நாங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவோம். டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அட்டென்ட் பண்றவங்க 8 டாபிக் அட்டென்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு டாபிக் மட்டும் நான் விட்டுட்டு போனா போலாம். ஐ வில் நாட் ஃபீல் தட் கம்ப்ளீட்னஸ். கொடுக்கணும் யாருங்கன்னா முல்லா கொடுக்கணும், ஃபுல்லா கொடுக்கணும். 9 டாபிக் தேவையானதை கொடுத்தா தான் எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும், எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. So all the topics வந்து இந்த ஃப்ரைடே தான் சார். ஃப்ரைடே தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்லி 19% நான் ஃப்ரைடே தான் பிளான் பண்ணுறேன், ரைட்டா? ஒரு வீக்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறேன். ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா, வர முடியல அப்படின்னாலும் ஆஸ் ஃபார் த ரெக்கார்டிங் என்கிட்ட கேளுங்க. நான் யூடியூப்பில் தனியாக அன்லிஸ்டடில் வச்சுருப்பேன், உங்களுக்கு லிங்க் தரேன்.
ஓகே ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ப்ளீஸ், மற்ற நண்பர்கள் யாராவது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா we can close down the session. மீண்டும் சந்திப்போம். நான் உங்களை எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும் பிளான் பண்ணுறேன். ஸோ தட் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உங்களுக்கு போடலாம். இல்லை என்னோட எக்ஸிஸ்டிங் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தனி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை என்றால் நாலேஜ் ஷேரிங் as well as லைஃப் ஸ்கில்ஸ் அதில் போடுங்க. நாலேஜ் ஷேரிங்கில் நிறைய கொஞ்சம் ஹையர் லெவல், கொஞ்சம் அந்த ஹை லெவல் திங்கிங் வந்து ஹை ஆர்டர் ஆஃப் திங்கிங் உள்ள மேட்டர் மட்டும் போடுறேன். லைஃப் ஸ்கில்ஸ் வந்து ஜென்ரலாக லைஃபுக்கான விஷயங்கள் போடுறேன். ஜென்ரல் ஃபார்வர்ட்ஸ் நான் போடுறது கிடையாது. நாலேஜ் ஷேரிங்கில் நான் மட்டும்தான் விஷயம் போடுற மாதிரி வச்சுருக்கிறேன். மோர் தென் 257 258 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மற்றவங்களோட ரொம்ப குப்பையாடக்கூடாதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதே நேரத்தில் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்குறேன். அது வந்து 2 பேர் 3 பேர் மட்டும்தான் டெய்லி ட்ரேட் பேஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. நானும் வந்து அட்லீஸ்ட் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தகவல் கொடுத்துட்ருக்கிறேன். நாலேஜ் இஸ் நாட் ஃபார் ஸ்டோரிங், இட்ஸ் ஃபார் ஷேரிங். வாட் எவர் ஐ அக்வயர் நாலேஜ், நான் யூடியூப் பார்க்குறேன், யூடியூப்பில் ட்ரைனிங்கில் நோட்ஸ் எடுக்கிறேன், புக்கு படிக்கிறேன், ஆர்டிக்கிள்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு மைண்ட் செட்டை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது என்றால் அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்காக இல்லை. என்னோட ஏஜுக்கு இனிமேல் எனக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் பெருசாக அவசியம் இல்லை. ரைட்டா? இல்லை ஏர்னிங்கவும் எனக்கு தேவையில்லை. பட் நான் கிடைக்கிற தகவல்கள் என்னோடும் போகக்கூடாது. ஐ மச் ஷேர். எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க முடியுமோ ரியல் கேட்டலிஸ்ட்டுக்காக இருக்கணும், நம்ம இருந்து காமிக்கணும். ரைட்டா? ஸோ தட்ஸ் என்னோட மிஷன் அதுதான் சார். ஐ டோன்ட் வாட்ச் டிவி, ஐ டோன்ட் வாட்ச் கிரிக்கெட், ஐ டோன்ட் ப்ரிஃபர் சினிமாஸ், அதோட ப்ரிஃபர் ரீடிங் புக்ஸ், ஐ ப்ரிஃபர் டேக்கிங் நோட்ஸ் ஃப்ரம் ட்ரைனிங். யூடியூப்ல உள்ள டெட் டாக் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், நோட்ஸ் எடுக்கிறேன், ஆர்டிகிள் நிறைய டிஜிட்டல் பேப்பர்ஸ் படிக்கிறேன், அதில் உள்ள ஆர்டிகிள்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். இதுதான் நமக்கு, இது ஒரு பேஷன், நமக்கு பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். பிடிச்சி பண்ணுறேன் எதையும். இப்போ நீ எதையும் நீங்கள் பிடிச்சி பண்ணும்போது தெர் இஸ் நோ ஹார்ட் ஒர்க், யூ லவ் இட். ஐ லவ் டு ஷேர் இட், ஐ என்ஜாய் த ஜாய் ஆஃப் ஷேரிங். அது உண்மையிலே அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான், அந்த அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த சந்தோஷம் உணர முடியும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் அலாட். மீண்டும் சந்திப்போம். உங்களை தொடர்பு கண்டு குரூப்பாக இருந்தாலும் குரூப் போடுறேன், இல்லை என்றால் நாலேஜ் ஷேரிங் லைஃப் ஸ்கில்ஸ்குள்ள லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். If anybody is interested to join in book lovers club, most welcome. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் 219 வச்சிருக்கேன். பட் யூ கேன் அப்ரோச் டு 1070 ப்ளஸ் புக்ஸ். டே டு டே பேஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். 1070 ப்ளஸ் புக்ஸ். ஒவ்வொரு புக்கில் இருந்தும் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வேல்யூபிள் லெசன்ஸ். ஒரு புக்கை படிச்சோட எசன்ஸ் ஃபுல்லாக கிடைச்சிடும். ரைட்டா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். மீண்டும் சந்திப்போம். பை பை. Thanks a lot, sir. Thank you so much. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ.